தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் அறிவா போற்றி, ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. பவளவண்ணரு பரிசார் திருமேனி திகழும் வண்ணம் உரையும் திருப்புன்கூர் அழகர் என்னும் அடிகள் அவர் போலும் புகழ நின்ற புரிபுன் சடையாரே. அழகர் என்னும் அடிகள் அவர் போலும் புகழ நின்ற புரிபுன் சடையாரே. கலைநலத்தால் சம்பந்தர் கனிந்த கண்பால் மணிமொழியார் கருதும் தொண்டின் நிலைநலத்தால் நாவரசர் உலகியலில் சுந்தரனார் நெஞ்சில் வீண்பற்று இளநலத்தால் பட்டினத்தார் எழில் பொதுமை பரப்புதலால் ராமலிங்கர் பல நலத்தரு இவர் சான்றோர் பலர் ஓங்கு திரண்டு வந்த படிவம் போல்வாறு அருட்குருநாதர் அழகரடிகள் அடியினைகள் போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அழகரடிகளாருடைய வரலாற்று மாட்சி என்ற தலைப்பில் அவருடைய மாணவராக விளங்கிய திருவாளர் ஆறுமுகம் ஐயா அவர் எழுதியிருக்கிற அந்த நூலை அப்படியே படித்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். நேற்று அவருடைய தலப்பயணங்களில் நடந்த சில அதிசய அற்புத நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தோம். அதுபோல தொடர்ந்து அவர்கள் அந்த தலப்பயணத்தில் கல்லில் பிடித்து கடலில் எறியப்பட்டும், நஞ்சுண்டும் நீட்டறையில் அடைபட்டும், யானையாடு இடர்பட்டுமெல்லாம் சிவத்தொண்டு கைவிடாத அப்பரடிகள் சிவலிங்கத்துள் தம் உருக்கறந்து விட்ட திருப்புகழ் உரை அடைந்து அடிகள், அதாவது அழகரடிகள் அடைந்ததும் மெய்மறந்த நிலையில் மோனமாகிவிட்டார்கள். அந்த திருப்பூம்புகலூரின் தலம் தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற காவார்ந்த பொழிற்சோலை காணப்பேராய் கழுக்குந்தத்து உச்சியாய் கடவுளேனின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் என்று காதல் செய் கோயிலாக விளங்குகிற கழுக்கந்தத்து பெருமானை அவர் நிறைவு பாடலிலே முத்திப்பு அதிகமாக சொல்லப்படுகிற அந்த எண்ணுகேரின் தொடங்குகிற அந்த திருப்பூம்புகலூர் திருத்தாண்டகத்தில் திருக்கழுக்குந்தத்து பெருமான் இணைந்து கழுக்குந்தத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் என்று பாடினார். அதனால் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற காதல் வயத்தினாலே என்னமோ அந்த தலத்துக்கு சென்றவுடனே திருநாவுக்கரசர் ஐக்கியமான அந்த திருப்புகலூர் தலத்துக்கு சென்றவுடனே அழகரடிகளார் அவர்கள் மெய்மறந்த நிலையில் மௌனமாக அமைந்திருந்தார்கள். மௌனமாகி இருந்தார். அவர் பேச்சுக்கு எங்கிருந்த கூட்டத்தினர் ஏமாற்றமுற்ற அவர் பேச்சுக்கென்றே ஏங்கியிருந்த மக்கள் அங்கே வந்தால் நல்லா நிறைய அந்த நாவுக்கரசருடைய அந்த முத்தி நிலைகளெல்லாம், முத்தி பெறுகிற போது இருந்த அந்த சூழல்களை எல்லாம் மிக விரிவாக எடுத்து கூறுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களிடம் ஒரு ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. அவர் பேச்சுக்கு இயங்கியிருந்த கூட்டத்தினர் ஏமாற்றமுற்றனர் எனும் அவர்தாமும் உருக்கம் பெற்றார். அவருக்கும் அடிகளாருக்கும் ஒரு பெரிய உருக்க நிலை வந்தது. பிறப்பு எடுத்ததனுடைய பயனை ஒருவாறு உணர்ந்து கொண்டனர் மக்கள். அங்கே அந்த மௌன நிலையிலேயே, அவர் மௌனமாக இருந்த நிலையிலேயே ஒரு தலைசிறந்த நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள். திருநாவுக்கரசர்வால் அடிகள் கொண்டிருந்த ஈடுபாட்டின் அடையாளமாக விளங்குவது சொல்லரசர் என்கிற நூலாகும். சொல்லரசர் என்ற ஒரு பெயரில் ஒரு நூலை அடிகளார் அவர்கள் அழகரடிகளார் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதனால் அதிலேயே தெரியும் அவருடைய ஈடுபாடு. அந்த தலத்துக்கு சென்ற பின்னாலே அந்த ஏற்பட்ட உருக்கத்தின் காரணமாக அவரால் அங்கு பேச முடியாமல் மௌனமாகி போனார். நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் ஞானமும் அல்லாது வேறு நிலை உளதோ என்றார். காதற்ற ஊசியும் கடைவழிக்கு வாராது என்னும் நிலை கண்ட பட்டினத்தடிகள். அத்தகைய நல்லார் இணக்கங்கள் பல நேர்ந்தன அந்த திருப்பயணத்தில். அந்த தலப்பயணங்களில் பல நல்லோருடைய இணக்கம் நட்பு முறையெல்லாம்
அடிகளாருக்கும் அங்கே வந்து சென்ற இந்த பயணத்திலே காண்பதுதான் ஏற்பட்டது. அதில் ஒரு இணக்கம் எப்படி அமைந்தது என்று சொல்லலாம். அடிகள் அன்பர்கள் மருங்கு சூழ கொங்கு நாடு சேரநாடு திருப்பயணம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் எங்கும் நன்னெறி பரப்பி வரும் அண்மையில் மறைவுற்றவருமான கண்ணங்காடு சுவாமி ராமதாசர் ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார். அவ்வமையும் அத்தவச்சாலையில் தாயாராகிய கிருஷ்ணாபாய் அம்மைக்கு 25 ஆண்டு துறவு நிறைவு விழா நடந்து கொண்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான அடியார்களும் பல்கலைக்கழக அன்பர்களும் மேன்மக்களும் நிரம்பி இருந்தார்கள் அந்த இடத்துல. நாம் அடிகளை கண்ட சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் தம் தகுதிப்பாடுகளை பாம்பின் கால் பாம்பரியம் என்பதோடு உணர்ந்து கொண்டு அவர் தம் தகுதி மேம்பாடுகளை அழகரடிகளுடைய தகுதி மேம்பாடுகளை அறிந்து பாம்பின்கால் பாம்பரியம் என்றபடி உணர்ந்து கொண்டு சுவாமி ராமதாசர் தமக்கு ஒப்பவர் இவர் என்று காட்டுவாரார். ராமதாசர் அவர்கள் எனக்கு ஒப்பவராக விளங்குகிறார் என்று காட்டுவார். தமக்குற்ற சிறப்பெல்லாம் எனக்கு என்னென்ன சிறப்பு செய்கிறீர்களோ அதெல்லாம் இவருக்கும் செய்து இருக்க வேண்டும் என்று அணுக்கமாக இருத்தி கொண்டு அவரை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு அவரை பாராட்டினார். அதே போல இன்னொரு முறை அன்னை கிருஷ்ணாபாயும் சுவாமி ராமதாசரும் சென்னைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது ராமதாசர் சிறிது காய்ச்சலால் படுக்கையில் இருந்தார். அடிகள் தம் மாணவர்கள் சிலரோடு சென்று சுவாமி ராமதாசரை சந்தித்தார். தாம் விழாவில் சந்தித்தையும் அங்கே ஒரு முறை விழாவில் அந்த 25வது ஆண்டு அந்த அம்மாவுடைய அந்த கிருஷ்ணாபாய் அம்மாவுடைய துறவு மேற்கொண்ட வெள்ளி விழா ஆண்டு 25 ஆண்டு விழாவில் சந்தித்ததை அப்பொழுது நினைவு கூறுகிறார். நம் நாட்டினரே அன்றி பிற நாட்டினரும் வணங்கும் வெற்றி பெற்ற அந்த அம்மையார் அவ்விழாவுக்கு தாம் தகுதியவற்றிலிருந்து பணிவோடு தம் பெருந்தன்மையால் உரைத்ததோடு பழங்கள் சில அன்பளிப்பாக வழங்கி அடிகளை வணங்கி கொண்டார். என்னையும் அவருடைய ஈடுபாடு அந்த அம்மையாருடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு என்பதை நாம் இதன் மூலம் உணரலாம் என்கிறார். இளமையில் அடிகள் தம் ஆசிரியரின் திருவடிகளை, அதாவது மறைமலை அழகரடிகளார் அவருடைய ஆசிரியர் மறைமலை அடிகளாருடைய திருவடிகளை ஒரு பொன்னால் வெள்ளி மேலே பொன்னால் செய்த அந்த திருவடிகளை வெண்பொன்னால் செய்த வழிபட்டு வந்தார். தம் ஆசிரியரிடம் பாடம் கேட்டதோ குறைவுதான். 16 ஆண்டுகள் கேட்டிருந்தால் இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் குறைவுதான் என்று கருதுகிறார். வழிபாட்டால் பெற்ற தெளிவோ மிகவும் பெரியது. அவர்கள் செய்த அந்த திருவடி வழிபாட்டினால் பெற்ற பயன் அவற்றை கற்ற பயனை விட இந்த வழிபாட்டினால் பெற்ற பயன் பெரிது என்று சொல்வார். இத்தகைய அடிகளுக்கு திருக்கழுக்குன்றத்தில் திருவடி வழிபாடு வாய்த்ததோடு தம் சொந்த வழிபாட்டுக்கும் திருவடியே நேர்ந்தது. அவர் ஆன்மார்த்த பூசை சிவலிங்க பூசை தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தார். எளியனுக்கு, இந்த தந்தையாருக்கு, இன்னும் பல அன்பர்களுக்கெல்லாம் தீக்க செய்த போது எடுத்து கொடுத்தார். ஆனால் அடிகள் செய்தது திருவடி பூசை தான். அது அடிகளாருடைய திருவடியாகவே நினைந்தவர் செய்து கொண்டு வந்தார். அதனால் பெற்ற ஞானம் மிக பெரிது என்று சொல்வார். திருவடி வாய்த்ததோடு அந்த நாளே என்னமோ தெரியல, திருவடி வழிபாடு செய்து கொண்டனாலுக்காக என்னமோ திருவடி வைத்த இடமாக இருக்கிற மாணிக்கவாசக பெருமான் திருவடி வைத்த இடமாக விளங்குகிற திருக்கழுக்குன்றத்தில் வழிபாடு செய்வதும், குருகுலத்தில் பிள்ளையார் கோயில் சமைத்த தொண்டர் வேதாசலம் செட்டியார் அவர்கள் அப்பொழுது வெள்ளி பீடத்தில் செம்பொன்னால் செய்து மணிக்கற்கள் பதித்த அம்மையப்பர் திருவடிகளும் அவருக்கு அப்போ கொடுக்குறாங்க. அந்த குருகுலத்தில் விநாயகர் கோயில் ஒன்று கட்டி குடமுழுக்கெல்லாம் பண்ணார் நம்முடைய அழகரடிகளார். அதை அமைத்த தொண்டர்மணி வேதாசல செட்டியார் என்பவர் வெள்ளி பீடத்தில் செம்பொன்னால் செய்து மணிக்கற்கள் பதித்த அம்மையப்பர் திருவடிகளும் பூசைக்குரிய வெள்ளி பாத்திரங்களையும் வழங்கினார். திருப்பயணங்களின் போதும் சென்னை பேட்டைகளில் நடந்த வழிபாடுகளெல்லாம் இந்த திருவடி பூசையில் உளம் தோய்ந்து விட்டோர் பலர், கண்குளிர்ந்தோர் மிக பலர். அதை வழிபாடு செய்கிற போது பார்த்து மகிழ்ந்தவர் பல பேர். அடியேனும் பல முறை பார்த்துருக்கிறேன். திருக்கழுக்குன்றத்தில் அந்த படி விழாவில் போது, அந்த மாணிக்கவாசல் விழா 4 கால் நடக்கும்போது பல முறை அடிகளாருக்கு தொண்டு செய்கின்ற நிலையிலே நான் அவருக்கு ஒரு துணையாக இருப்பேன். அப்பொழுது அவர் பூசை பண்ணுகிற போது நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப உருக்கமாக செய்வார். கண்ணொன்று காண செவியொன்று கேட்க மனம் பல நிலைகளில் அலைவுற பெரும்பாலோர் செய்யும் பூசையோ. பெரும்பாலும் பூசை பண்ணும்போது பெரும்பாலும் எல்லாருக்கும் பூசை பண்ணும்போது கண்ணு ஒன்று பார்க்கும், காது ஒன்று கேட்கும், மனம் பல நிலைகளை அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அப்படி தான் பூசை செய்கிறது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறு 3 திருந்து சாத்துவிகமையாக நின்று அவர் செய்த அந்த பூசையின்
தான் எவ்வளவு அமைதி, இனிமை, உண்மை, உருக்கம் என்பதையெல்லாம் நேரில் பார்த்தவர்களுக்கு தெரியும். குருகுலத்தாயார் என்று போற்றப்படுகின்ற திரு அரசில் என்கிற பக்கத்தில் இருக்கிற காட்டன்பாக்கம் பகுதியை சார்ந்த வழிபாட்டரசி என்று அடிகளாரால் போற்றப்பட்ட ஜெயலட்சுமி அம்மையார் போன்றவர்கள் சில வேளைகளில் அடிகளின் பூசை முடிவில் தம் சார்பிலும் அடியார்கள் சார்பிலும் அடிகளாரின் திருவடிகளில் மலர்களை பன்மலர் கொண்டு 108 வெண்பொன் கொண்டும் வழிபட்டு பயன் கொண்டனர். அழகரடிகளாருடைய திருவடிகளுக்கு அந்த வழிபாட்டரசி ஜெயலட்சுமி அம்மையார் அவங்க ஓபி ராமசாமி முதலமைச்சர் இருந்தார் பாருங்க, அவங்க உறவினர். அவங்களாம் அவர்கள் அடிகளாருக்கு பல முறை அவருடைய திருவடிகளுக்கு மலர் சொரிந்து வழிபாடு பண்ணியிருக்கிறார். 108 வெண்பொன் கொண்டு வழிபாடு செய்திருக்கிறார். புறப்பூசை விட அகப்பூசையிலேயே அடிகளாருக்கு நாட்டம் அதிகம். புறப்பூசை செய்வதை விட அகப்பூசையில் தான் அடிகளாருக்கு நாட்டம் அதிகம். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தரு மனமிருக்கும் மோனத்தே என்கிறபடி இது குருஞான சம்பந்தருடைய வரலாறு, குருஞான சம்பந்தருடைய பாடல் என்றபடி இறைவன் திருவடிகளில் நெஞ்சம் பதித்துவிட்ட அவருக்கு பூசை பண்டங்கள் தேவையோ, சந்திக்கால வழிபாடுகளை உரிய நேரத்தில் செய்துவிட வேண்டும் என்பதே அடிகள் கருத்து. சந்திக வழிபாட்டெல்லாம் உரிய நேரத்தில் செய்யணும், அதெல்லாம் காலந்தவறி செய்யக்கூடாது என்கிறத ரொம்ப கருத்தாக இருந்தவர். தொடர்வண்டி பயணத்தில் இருந்தாலும் கூட, தொடர்ந்து செய்கைகளில் இருந்தாலும் கூட, உற்ற நேரத்தில் திருமுறையை ஓதிக்கொண்டே உலவிக்கொண்டே கூட தியானத்தை முடித்துக் கொள்வார். அப்படி தொடர் வண்டியில் பயணம் செய்கிற போதெல்லாம் கூட அவர்கள் அப்படி வழிபாட்டை உரிய நேரத்தில் செய்து கொள்வார். திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருப்பார். பலராலும் வணங்கப்பெற்ற தகுதி அடிகளுக்கு அவர்தம் 20வது ஆண்டிலே இளமையிலேயே அமைந்தது. பலராலும் வணங்கப்படுகின்ற நிலை அவருக்கு அவருடைய 20வது ஆண்டிலே வந்துவிட்டது. காடுகள், மலை, குகைகள், முழைகள்னா சொன்னாங்க, முழைகள் எழுதியிருக்காங்க. முழைகள்னா குகைகள் அர்த்தம். காடுகள், மலை, முழைகள் ஆகிய இடங்களில் அவ்வப்போது தனிமை நாடி சென்று தங்கி தவம் இருப்பதும் உண்டு. அப்படி இருந்து தான் திருமந்திரம் ஒரு முறை 50 நாள் தவம் இருந்த பிற்பாடு திருமந்திரம் பேசினார். அதுக்கப்புறம் இன்னேதோ ஒரு சொற்பொழில் கூட அப்படி தவம் இருந்து பேசினார்லாம். நம்ம கந்தர் அனுபூதிக்கு உரை விளக்கம் சொல்லுகிற போதெல்லாம் அப்படி ஒரு அரச மரத்தினுடைய அடியில் அவர் தவம் இருந்து பின்னால் பேசினார் என்றெல்லாம் சொல்வார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர்கள் சென்னை பூக்கடை மல்லீஸ்வரர் கோயிலில் திருமந்திர விரிவுரை 12 ஆண்டுகிட்ட நடத்தினார்கள். அதனுடைய நிறைவு விழா தான் திருவாவடுதுறை மடத்தில் நடந்தது. அப்போ திருமந்திர பேராசிரியர் என்றெல்லாம் அவருக்கு அப்போ இருந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் அவருக்கு விருதெல்லாம் கொடுத்தார்கள். அந்த நிகழ்ச்சி கூட அவர் வருகிற போது மௌனமாக இருந்தே வருவார். வியாழக்கிழமை நாட்களில் மௌனமாகவே இருந்து வருவார். இருந்து இங்கே மேடையில் தான் உட்காருகிற போது தான் பேச தொடங்குவார். அது வரையில் காலையில் எழுந்ததிலிருந்து அது மாலை 6 மணி வரையில் மௌனமாகவே இருந்தார். அப்படி அது தவ வலிமையில் மிக்கவராக அவர் விளங்கினார். அப்படி தனிமை இடங்கள் நாடி சென்று தங்கியது உண்டு. இயற்கை இடங்கள் என்றால் அவருக்கு அவை கரும்பாய் இனிக்கும். இயற்கை சூழல் அவருக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அக்காலத்தில் அவருக்கு சில மனவியல் வல்லமைகள் மேலிட்டிருந்தன. ரொம்ப அந்த மனோ வல்லமை ரொம்ப அதிகம். மெய்யுணர்வு மனம் அகத்தும் புறத்தும் கமழ்ந்திருந்து அருகில் இருந்தவரை ஈர்த்தது. அவருடைய அந்த மெய்யுணர்வு தான் அந்த அகத்திலையும் புறத்திலையும் 2 வகையில் இருந்தது மெய்யுணர்வு. அது எல்லோரையும் ஈர்த்தது. உயிர் நேய ஒழுக்கத்தால் பல அணுக்கங்கொள்வது ஏதுவாயிற்று. அந்த அவருடைய அந்த ஒழுக்கமான நிலைகளினால பல பேர் அவரிடத்தில் அணுக்கமாக இருக்க தொடங்கினார்கள். அவர்பால் நேர்முக தீக்கை பெற்ற ஆண்கள் பெண்கள் பலர். ஆண்பாலர் பெண்பாலர்லாம் சிலர் இருக்கிறார்கள். எளியனுக்கு அவர் தான் செய்து வைத்தார். முதல் 2 தீக்கைகளை அவர் தான் செய்து வைத்தார். அவர் பார்வையாலும் சொல்லாலும் தியானித்து தந்த திருநீற்றாலும் உபதேசத்தாலும் தீக்கை பெற்றோர் பலர். அவர் பார்வையிட்டு தடவி கொடுத்தும் ஒளிபெற்ற குழந்தைகள் பல. தமது 30ஆம் ஆண்டில் 1935 சிறுக சிறுக அகத்துறவு முதலிய பற்றற்ற பான்மையில் அருள் வளர்ச்சிக்கு செம்மையில் தம்மையும் சூழலையும் வளர்த்து கொண்டவர்கள். 30 ஆண்டிலேயே அந்த மாதிரி ஒரு சூழலை அவர் வளர்த்து கொண்டார். அகத்துறவு இருப்பது, பற்றற்ற நிலையில் இருப்பது, அதெல்லாம் அவருக்கு நல்ல அருள் நலங்களை தந்தது. அதற்கான எடுத்துக்காட்டுகள் பலவாக உள்ளன. அடுத்து அவர் குருகுலம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். அந்த குருகுலம் பற்றி இப்பொழுது சொல்ல தொடங்குகிறார். அவர் பேச்சு, எழுத்து, நடை அவைகள் வாயிலாக அவர்தம் போக்கு, கொள்கை, தொண்டுகளை அறிந்து வியந்து விரும்பிய பலர் அடிகளை குருவாக ஏற்றுக்கொண்டனர். அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய நடத்தை, அவருடைய போக்கு, அவருடைய தொண்டு, அவர் செய்கிற தொண்டுகள், அவருடைய கொள்கைகள் எல்லாம் விரும்பி வியந்து பல பேர் சென்னையிலேயும் பல்வேறு பகுதிகளிலேயும்
நிறைய அன்பர்கள் அவரிடத்தில் மாணவராக இருந்தார்கள். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அவருக்கு ஆட்பட்டு அவர் சொல்லுகிற செயல்களை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கின்ற தொண்டர்களாக அவர் விளங்கினார்கள். அத்தகைய மாணவர் அன்பர் எல்லோரும் ஒன்று திரண்டு குருகுலம் என்ற ஓர் அமைப்பை அவர் காண நின்றார். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து குருகுலம், நாமெல்லாம் ஒரு குலம், அது குருகுலம் என்று சொல்வார். அப்படி குருகுலம் என்ற அமைப்பை அவர் ஒன்று திரண்டு அத்தகைய மாணவ செல்வங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி குருகுலம் என்ற அமைப்பை அவர் காண முடிந்தது. அடிகள் தன்னுடைய பேச்சால் எழுத்தால் பெற்ற ஊதியங்களை கொண்டு முன்பு முதல்ல தொடக்கப்பள்ளி ஒன்று தொடங்கினார். அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்துக்களுக்கெல்லாம் ஊதியம் காணிக்கை கொடுப்பார்களே, அதையெல்லாம் கொண்டு தான் தொடக்கப்பள்ளியை தொடங்கினார். அது அன்பர்கள் பெருக பெருக தம் உழைப்பை பெருக்கி அங்கே உயர்நிலைப்பள்ளி ஒன்று தொடங்கினார். அது உயர்நிலைப்பள்ளியாகவும் தொடக்கப்பள்ளியாக இருந்து உயர்நிலைப்பள்ளியாக வளர்ந்து ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, பெண்கள் உயர்நிலைப்பள்ளி 2 பள்ளியாக பின்னால் வளர்ந்தது. இவற்றுக்கெல்லாம் உறுதுணையாய் உழைப்பாய் இருந்தவர்கள் சென்னை செவடியார் திருக்கூட்ட செயலராக பல ஆண்டுகள் பொறுப்பில் இருந்த, அப்புறம் தலைவராகவும் இருந்தார். தாசன் ஸ்டுடியோ என்று சென்னை பூக்கடை கோயிலுக்கு பக்கத்தில், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சிருந்தார் தாசன் ஸ்டுடியோ என்று. மாரா சம்பந்தம் அவர்கள், மயிலாப்பூர் தெய்வசிகாமணி அவர்கள், அப்புறம் என்னுடைய தந்தையார் ஆளுநர்ஸ் அவர்கள், இந்த கட்டுரை எழுதிய திரு ஆறுமுகம் அவர்கள், அப்புறம் பழைய சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக விளங்கிய திரு துணை ஆணையராக டெப்டி கமிஷனராக விளங்கிய சங்கரன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் அவருக்கு ரொம்ப மிக்க துணையாக இருந்தார்கள். குருகுலம் அமைப்பதற்கும் அங்கே பள்ளிக்கூடங்கள் தொடங்குவதற்கெல்லாம் மிக்க துணையாக இருந்தார்கள். தொடக்கத்தில் மாணவர்களுக்கு கல்வி மட்டும் தந்த அடிகள் அந்த பிள்ளைகளை பள்ளியிலேயே படிக்க தங்க வைத்து உணவு கொடுத்து கல்வி பயிலுமாறு செய்துவிட எண்ணி இங்கே விடுதிகளை எல்லாம் தொடங்கினார். அது அரசினர் உதவியோடு நடக்கும் குருகுல உணவகத்தில் அப்போ 250 மாணவர்களுக்கு மேலே இருந்தார்கள். ஆண் பெண் உணவகங்கள் தனித்தனியாக அமைத்து அதையெல்லாம் பராமரித்து வந்தார்கள். உலகுக்கு எல்லாம் ஒரு பொது நூலான திருக்குறளை கொண்டே உலகோர்க்கெல்லாம் சிறந்த வாழ்வு அமைய முடியும் என்ற நிலையிலே இருந்த அடிகள் வாழ்க்கை தூய்மையதாகவும் மன்பதை பணிக்காகவும் அருள் ஒருமைகளை குறிக்கோளாக கொண்ட தமது குருகுலத்தில் அத்திருக்குறளை செயல்முகப்படுத்தி பரப்ப எண்ணி பலகால் எண்ணி வந்தார். அதனால் அந்த குருகுலத்தின் மூலமாக திருக்குறளுடைய அந்த கொள்கைகளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணி வந்தார்கள். பலகால் எண்ணி இருந்தார்கள். திருக்குறளின் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 1 ஏக்கர் நிலம் ஒதுக்கி அந்நிலப்பரப்பில் அதிகார கருத்துக்கள் செயல்படும் காட்சி சாலையாகவும் கருத்து இயற்கை களனாகவும் திகழ வேண்டும் என்று விரும்பி ஒரே அளவில் ஒரே நிலப்பரப்பில் சதுரமாக ஏறக்குறைய இதில் எழுதியிருக்கார். அவர் 150 ஏக்கர் என்ற அளவில் நிலங்களை தொகுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒரு அதிகாரத்துக்கு 1 ஏக்கர் என்ற வகையில் 133 ஏக்கர். அவருடைய சொற்பொழிவுகள், அவருடைய வகுப்பெடுத்துகிற போது மக்கள் கொடுத்த காணிக்கை, சொற்பொழிவு காணிக்கை, நூல்களாக எழுதி கொடுத்த போது கொண்ட காணிக்கை எல்லாம் சேர்த்து அதை ஒரே இடத்துல மொத்தமாக அவர் அப்படி அமைத்தார் என்று சொல்வார்கள். ஆனால் இதில் 150 ஏக்கர் என்று போட்டிருக்கிறார் இந்த கட்டுரை ஆசிரியர் ஐயா ஆறுமுகம் அவர்கள். அப்படி எறும்புகள் போலவும் நிலங்களை எல்லாம் தொகுத்தார். எறும்புகள் போலவும் தேனீக்கள் போலவும் சிறுக சிறுக தொகுத்த பொருளை கொண்டு வீணாக்காமல் விழிப்பாக இருந்து நிலங்களை விலை கொடுத்தே வாங்கி சேர்த்தார். தமது கிடைத்த வருவாயில், அதாவது கிடைத்த காணிக்கையில் ஆறில் 1 கூறுக்கும் குறைவாக தம்முடைய குடும்பத்துக்கும் பிறவுக்கெல்லாம் குருகுலத்துக்கும் வைத்தார். அதில் கிடைத்த பொருள்களில் தனக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்தை 6இல் 1 கூறு தான் குடும்பத்துக்கு, மற்றதெல்லாம் குருகுல அமைப்புக்கு என்று கொடுத்தார். 6இல் 1 கூறு 100 ரூபாய் கிடைச்சா 16 ரூபாய் அல்லது 17 ரூபாய் கொடுத்துட்டு மீதியெல்லாம் குருகுலத்துக்கு செலவு பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சான்றாளராக அவர் விளங்கினார். தன்னலமற்ற தியாகம், பற்றில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டவர், இளமையிலேயே துறவுள்ள வாய்ந்தவர் அடிகளார். ஒரு சான்று மறைமலை அடிகளால் பாடம் கேட்டுக் கொண்டிருந்த தொடக்க காலத்தில் தமது 19 ஆண்டுக்கு முன்னே நம் அடிகள், அதை நம்ம அவருடைய வரலாற்றிலையும் பார்த்தோம். அடிகளார் மறைமலை அடிகளார் மாட்சியில் இதை சொல்லியிருந்தார். அதை இந்த வரலாற்றில் இந்த ஆறுமுகமையை அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய 16 ஆண்டுகள் படிக்கிறார். அதில் 19வது ஆண்டு காலத்தில் அடிகள் அவரிடத்தில் பயின்ற போது காதில் காதணி, கைகளில் மோதிரம், கழுத்தில் சங்கிலி இதெல்லாம் போட்டுக்கொண்டு போயிருந்த போது முதல் முறை பார்த்தபோது அடிகளார் ஒன்றும் சொல்லலையாம். 2வது நாள் பார்த்தபோது இதெல்லாம் மிகை என்று சொன்னாராம்.
அதெல்லாம் அப்படியே கைட்டு அடிகளாருடைய திருவடியில் வைத்து விட்டாராம். அப்படியே எடுத்து அது மிகைன்னு மாணவர்களுக்கு இது மிகை என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட 2ஆம் நாள் கேட்குறார். கேட்ட உடனே எல்லாத்தையும் கைட்டு அவருடைய திருவடியில் வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் நான் பார்க்குற போதெல்லாம் அவர் கழுத்தில் தங்க சங்கிலியோ அல்லது வெள்ளி பூன் போட்ட எல்லாம் போட்டுக்கிறதில்லை, ஒரு சாதாரண மணி போட்டிருப்பார். அப்படி அவ்வடிகளை அனைத்தையும் கழுத்தி ஆசிரியருடைய திருவடிகளில் வைத்தவர். அன்று முதல் அடிகளார் அந்த நகை பூணுதல் எல்லாம் விட்டு எளிய கோலத்திலே வாழ்ந்து வந்தார்கள். உடை வேற ரொம்ப எளிமையான வெள்ளுடை, 4 முழ வேட்டி தான், இடுப்புக்கு கீழே, அதாவது அந்த மார்புக்கு கீழேயும் முட்டிக்கு மேலேயும் இருக்கும் அளவு கட்டியிருப்பார். மேல் துண்டு கூட போட மாட்டார். அப்படியே தான் இங்கேயும் போகிறது வர்றது. அதாவது இந்த குளிர்காலத்தில் வேணால் மேலே ஒரு சின்ன துண்டு போத்திருப்பார். மற்ற காலத்துலலாம் மேலுள்ள அப்படியே வெறுகுடமோடு தான் இருப்பார். திருக்குறளை எவ்வாறு செயல்படுத்துவது என்று ஐயுருவார்க்கு வினாவிற்கெல்லாம் விளக்கங்களாக முல்லைக்கொடி வாயிலாகவும் குருகுல பணித்திட்டத்திலும் விரிவாக அவர் எழுதியிருக்கிறார்கள். திருக்குறளை எப்படி நாம் செயல்முகப்படுத்த முடியும் என்று கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் அவருடைய வினாக்களுக்கும் அவருடைய ஐயங்களுக்கெல்லாம் விளக்கமாக அவர் நடத்தி வந்த முல்லைக்கொடி என்கிற இதழிலும் குருகுல பணித்திட்டம் என்று அவ்வப்போது அறிக்கையெல்லாம் வெளியிடுவார். அதிலெல்லாம் அவர் விரிவாக அதை வெளியிட்டிருக்கிறார். கல்வி என்னும் அதிகாரத்திற்கு பள்ளிக்கூடம், கல்லூரி முதலியன என்றும், கேள்வி என்ற அதிகாரத்திற்கு விரிவுரை பேரவை கலையரங்கு என்றும், அரண் வலியுறுத்தலுக்கு சான்றாண்மை இயக்கம் என்றும், அறிவுடைமைக்கு வெளியீடுகள் என்றும், உழவுக்கு பயிர்ப்பண்ணை, ஆழ்வின் உடைமைக்கு தொழில் முயற்சிகள் முதலியன எல்லாம் குருகுலத்தில் ஏய்ந்து நடத்தி வந்தார். இப்படியே எல்லா அதிகாரங்களுக்கும் செயல்பட வேண்டும் என்று எல்லா அதிகாரங்களுக்கும் செயல்படுகிற காலத்தில் குருகுலமே வாழ்வாங்கு வாழும் ஒரு வாழ்க்கை உலகமாக காட்சியளிக்கும் என்று தெரிவித்தார். அவர் மேற்கொள்வர அரும்பெரும் செயல்களாதலின் அமைதியாகவும் மெதுவாகவும் நடப்பது அவருக்கு இயல்பாக இருந்தது. ஆயினும் ஒவ்வொன்றாக அவர் எண்ணியவற்றையெல்லாம் நிறைவேறி வருவதைக் கண்டு அன்பர்களுக்கு வர வர அவர் மேலே நம்பிக்கை மேலிட்டது. அந்த நற்செயல் என்று பட்டால் துணிந்து அதனை மேற்கொள்ள முனைந்து விடுவார். நற்செயலுக்கு இறைவன் துணை உண்டு என்பதை அவர் திண்ணமாக நம்பிக்கொண்டிருந்தார். செயற்கரும் செயல்களை பிறர் தளர்வுகளையும் கேளாது, யாராவது கொஞ்சம் இப்படி நடக்குமா நடக்காதா இதெல்லாம் சரியாக ஆகுமா அப்படிலாம் கேட்டால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் திருவருள் நமக்கு இருக்கிறது, நாம் செய்யலாம் என்று துணிந்து மேற்கொள்வார். பிறருடைய தளர்வுகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளாது முடித்தவர், கேளாது மேற்கொண்டு முடித்தவர். அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் திருவருள் நமக்கு துணை செய்யும் என்று அதை பணியை மேற்கொண்டு முடித்து காட்டியவர். கடைசி நேரம் வரையில் அரியன போல பிறர்க்கு தோன்றுவன நம்மளால் முடியாது என்று தோன்றுகிறது கூட உரிய நேரத்தில் அடிகளார் வியக்க வைக்கிற அளவுக்கு முடித்து வைக்கின்ற நிலையை பார்க்கிறார். குருகுலத்தின் திறப்பு விழாவில் எதிர்பாராத அளவுக்கு பலரும் வியக்க பெருவிழாவாக நடந்தது. எதிர்பார்த்ததை விட பெருங்கூட்டமாக அமைந்தது. இளமை காலத்தில் ஆசிரியர் அழகரடிகளார் அவர்கள் மறைமலை அடிகளாரை தகுந்தபடி வரவேற்கவும் சிறப்பு செய்யவும் பெரும் செலவில் அவர் படங்களை எல்லாம் எழுதி வைத்தார். அவ்விழாவும் அவ்வாறே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடித்த முனைந்த கொலம்பஸுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு தளர்வுரைகளுக்கும் அளவே இல்லை. அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிப்பதற்காக அந்த கொலம்பஸ் என்பவர் பட்ட துன்பங்கள், அவருக்கு ஏற்பட்ட இதெல்லாம் அதுக்கு அளவே சொல்ல முடியாது. இருந்தும் தன்னுடைய திண்மையான உரத்தால் இடையூறுகளை எல்லாம் கடந்து அமெரிக்காவை கண்டுபிடித்து இது அவருடைய ஒரு பெரிய சாதனை. அதுபோல இத்தகைய செயல் வீரர் வாழ்க்கை நம் அடிகளை கவர்ந்த காரணத்தால் ஜெனோவா வீரன் அல்லது கொலம்பஸ் என்ற பெயரில் ஒரு சிறப்பான நூலை அவர் எழுதி வெளியிட்டார்கள். ஜெனோவா வீரன் அல்லது கொலம்பஸ் என்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்டார்கள். அடிகள் தாம் எடுக்கும் செயலை நிறைவேற்றுவதிலேயே நாளும் கருத்துடையவர் என்றேனும் அவர் செயல்கள் நிறைவேறிவிடும் என்பதில் அவருக்கு ஐயமில்லை. நாம் நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு கட்டாயம் நிறைவேறும் என்று அவர் எண்ணிக்கொண்டே செய்து வந்தார். தாம் ஏற்றுக்கொண்ட பல பொறுப்புகள் தம்மை சூழ நெருக்கினாலும் அதில் தளர்வு இல்லாமல் கவலை இல்லாமல் அந்த பணியை மேற்கொண்டிருப்பார். நாளைக்கு நடைபெற வேண்டிய கடமைகள் எப்படி முடியுமோ என்று பிறரெல்லாம் தூக்கமும் கொள்ளாது கவர்ந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் உறக்கம் கொள்வார். நாளைக்கு என்ன நடக்க போதோ, எப்படி இந்த பணியை முடிக்கிறது என்ற எண்ணத்திலேயே பல பேருக்கு ஒரு பணியை ஏற்றுக்கொண்டால் அது முடிக்கிற வரையில் சில பேருக்கு தூக்கம் வராது. அதையே நினைத்து கொண்டு கவலை கொண்டு இருப்பார்கள். ஆனால் அடிகளார் அந்த கவலையெல்லாம் இல்லாமல் திருவருளாலே அது நடக்கும், நாம் என்ன ஏற்றுக்கொள்கிறோமோ என்ன பணியை மேற்கொண்டோமோ அது திருவருள் வளத்தோடு சிறப்பாக நடக்கும் என்று மனதில் உறுதியாக இருப்பார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றாக தூங்குவார். படுத்த உடனே தூங்கிடுவார்.
அப்பா சில நேரத்தில் அவர் வருவார், வந்து எங்கள் வீட்டில் கூட அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பார். சாயங்காலம் மாலையில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, சொற்பொழிவு நிகழ்ச்சி இருக்குது, நான் ஒரு 10 நிமிடம் படுத்துக்கிறேன்னு எங்கள் அறையில் போய் படுத்திருப்பார். அது போன உடனே நீங்கள் அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து போனீங்கன்னா அவர் படுத்து தூங்கி நிற்பார். அதுக்கப்புறம் சரியாக 10 நிமிடம் கழிச்சு எழுந்து வெளியில் வருவார். அப்படி ஒரு பேராற்றல் கொண்ட பெருமகனாக அவர் விளங்கினார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உறக்கம் கொள்வார் என்பது அனைவருக்கும் அவருடைய நெருக்கமாக தெரிந்த அன்பர்களுக்கெல்லாம் அது தெரியும். தாம் மேற்கொள்ளும் செயல் இறைவன் நோக்கத்திற்கு ஒத்ததானால் அது எப்படியேனும் நிறைவேறிவிடும் என்கிற உறுதிப்பாடு கொண்டவராக அவர் விளங்கினார். நாம் மேற்கொள்ளுகிற செயல் அது திருவருளுக்கு ஒத்ததாக இருக்குமானால் அது கட்டாயம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை அவருக்கு எப்பொழுதும் இருந்தது. பொருந்தாதவற்றை எப்பொழுதும் கைக்கொள்ள மாட்டார். குருகுலத்தில் கோழிப்பண்ணை ஏற்று நடத்தும்படி பல பேர் பேரெல்லாம் கூறினார்கள். கோழிப்பண்ணை தான் நிறைய பொருள் கிடைக்கும். ஒன்றாக நல்லது கொல்லாமை என்ற திருக்குறளின் உயிர்கொள்கையை நாம் கடைபிடிக்கணும் என்று அதுக்கு ஏற்க விட்டோம். ஒன்றாக நல்லது கொல்லாமை என்ற திருக்குறள் நெறி வழி நம்ம வாழணும். அதனால் உயிர்கொலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதை கோழி வளர்த்தா எடுத்து போய் கொடுக்கணும், அது சாப்பிட்றதுக்காக வெட்டி தான் கொடுக்கணும். அதனால் அப்படி செய்யக்கூடாது என்று அதை ஏற்க மறுத்து விட்டார். அவங்களாக முன் வந்து நாங்கள் அங்கே பண்ணை வைக்கிறோம், கோழி பண்ணை வைக்கிறோன்னு சொன்னால் கூட அதை வேண்டாம் என்று மறுத்தார். தம் இளமை காலத்தில் பல எதிர்ப்புகளுக்கிடையே பலிவிலக்கு பரப்புரை நிகழ்த்தியவர். பலிவிலக்கு அப்போல்லாம் பலியிடுவாங்க விழாக்களில், திருவிழாக்கள் நடக்கிற போதெல்லாம் ஆடு பலியிடுதல், கோழி பலியிடுதல் அப்படிலாம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து எதிர்த்து அவர் பிரச்சாரம் செய்து வந்தார், பரப்புரை செய்து வந்தார். குருகுலத்தில் சிற்றுயிர் பாதுகாவலை மேற்கொள்வோர் உயிரிறக்க தலைவர் நம் அடிகள். குருகுலத்தில் சிற்றுயிர்களை பாதுகாக்கின்ற ஒரு சிறந்த செயலை செய்து வந்தார். அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்ட உயிரிறக்க தலைவராக அவர் விளங்கினார். உலக முன்னேற்றத்திற்கு பொதுவாக சிறப்பாகவும் இடையறா தொண்டு செய்ய வல்லவர். பிறர்க்கென்றே வாழ்வோருமான நம் அடிகளை இன்னும் நம்முடைய நாடு முழுமாதமாக பயன் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின்பால் அவருக்கு எவ்வளவோ அன்பும் கடமை உணர்ச்சியும் இருந்து வருகின்றது. தமிழகத்தின் எல்லை திட்டம், தலைநகர் திட்டங்கள் முயற்சிகள் நடந்தபோது அவை உண்மையோடும் அறமுறைகளோடும் பொருந்தி அமைய வேண்டும் என்று அவர் 3 நாள் உண்ணா நோன்பிருந்து தவம் இருந்தார். யாரும் அறியாமல் இருந்து ஆற்றலுடன் அருள் பதிந்த திண்ணிய எண்ணத்தை உந்திக்கொண்டு அவற்றையெல்லாம் விளக்கி பேசினார். இதனை அறிந்தவர் ஒரு சிலரே அவர். அவரோட நெருக்கமாக இருந்த எங்கள் அப்பா, அப்புறம் நான் சொன்ன அந்த ஆறுமுகம், இந்த கட்டுரை எழுதிய ஆறுமுகம், இன்னும் சீத்து கன்னிசாமி ஐயா, இளம்பூரணன் ஐயா அவர்களுக்கு தெரியும். அவர் அந்த சென்னை மாகாணத்தை நிர்மாணம் செய்கிற போது அது எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று அதற்காக 3 நாள் உண்ணா நோன்பிருந்து தவம் இருந்து அது எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்ற விளக்கங்களை எல்லாம் அப்பொழுது எடுத்து சொன்னார். இதனை அவரை மிக நெருக்கமாக அறிந்தவரை அறிவர். இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஆற்றல் வாழ்வுக்கும் தடையாக உள்ள உண்மையான சிக்கல் எதுவோ அதனை நீக்கிக் கொள்ள முடியாமல் இந்திய மக்கள் குழப்பம் உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் என்று அடிக்கடி அவர் இரக்கம் கொண்டு அன்பரிடத்தில் பேசுவதும் உண்டு. அவர் உண்மையும் அறமுறைகளையும் காலந்தோறும் மேலிட்டு விளங்கும் வரலாற்று அடிப்படைகளோடு இந்தியா ஒத்துச்செல்ல வேண்டும் என்ற கருத்தோடு அவர் இருந்தார். இன்று குருகுலத்தை தலைமை நிலையமாக கொண்டு பல திருக்குறள் கிளை நிலையங்கள் பாடல் சார்ந்த அருள் தலங்களில் அவற்றை சார்ந்த நகரங்களில் அலுவலக இடங்களாக கொண்டு தோன்றியுள்ளன. அந்த 133 அதிகாரத்திற்கு 133 ஏக்கர் அங்கே குருகுலத்தை அமைத்தது போல 133 அதிகாரத்திற்கு 133 பாடல் தலங்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த குறளுக்கு அது அதிகாரம் என்று தேர்ந்தெடுத்தார். அதில் சென்னையில் வந்து திருவான்மியூருக்கு பாம்பன் சுவாமிகள் சமாதி இருக்கிற இடம், அதுக்கு வந்து நீத்தார் பெருமை என்ற தலைப்புக்கு அந்த அதிகாரத்திற்கு அந்த கிளை நிலையம் ஒன்று தொடங்கி அதில் நிறைய தொண்டுகளெல்லாம் அப்பா மூலமாக செய்து வந்தார். அப்படி பல்வேறு பாடல் தலங்களுக்கெல்லாம் சென்று அந்த குருகுல திருக்குறள் நிலையங்கள் என்று தொடங்கி வைத்தார். வாழ்க்கைக்கு திருக்குறள் இயக்கம் என்பது தேவை, திருக்குறள் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி 4/10/1964 குன்றக்குடியடிகளார் தெரிவித்தார்கள். இப்படி ஒரு இயக்கமாக திருக்குறள் இயக்கம் என்று இருக்க வேண்டும் என்று சொல்ல அந்த இயக்கம் குருகுல திருக்குறள் நிலையங்கள் என்னும் பெயரால் நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதை நாம் எடுத்து நடத்துவோம்னு அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை செய்தார். இதனை முன்னறிந்தே தொடங்கிவிட்டார் நம் அடிகள். அடிகளார் சொன்ன உடனே குன்றக்குடியோட கருத்தை அப்படியே குருகுல திருக்குறள் என்று இவர் தொடங்கினார். இந்த திருக்குறள் வாழ்க்கை இயக்கம் உலக பொதுமறை இயக்கம், அதாவது கூட்டு பொதுநெறி இயக்கம், ஒரு சான்றாண்மை இயக்கம். இந்த இயக்கம்தான் நடைமுறையில் குருகுல இயக்கம் என்பதை அடிகள் தெரிவித்து வந்தார்கள். வளர்ந்து வரும் இவ்வியக்கத்தில்
தொண்டார்வம் நன்மை நாட்டமும் உள்ளவர்களாகிய நாம் ஒரே திண்ணிய உறுதியோடு இயக்கச் செம்மல்களாக நிலைய அன்பர்களாக அந்த குருகுல நிலைய அன்பர்களாக சேர்ந்து அவரவருக்கு ஏற்ற தொண்டுகளை மேற்கொண்டு திருக்குறள் வழங்கும் தெள்ளிய செய்திகளின் அடிகள் உதவியோடு முன்னேறி உலகத்தையும் முன்னேற்றுவோமாக, வாழ்க்கைக்கு புனிதப்படுத்திக் கொள்வோமாக என்று இந்த கட்டுரை நிறைவு செய்து, நிறைவாக வாழ்க பல்லாண்டு அழகரடிகளார், ஓங்குக திருக்குறள் இயக்கம், வையகம் துயர் தீர்கவி என்று இந்த கட்டுரையை அடிகள் நிறைவு செய்கிறார். அந்த வகையில் அவர் இந்த கட்டுரை நிறைவு செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து என்னுடைய தந்தையார் ஆடலரசியா அவர்கள் அவருடைய ஒரு விழா மலரில் அழகரடிகளின் அருமைகள் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அதையும் படித்து நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். இது எங்கள் அப்பா எழுதுனது. அது அவருடைய முதலாண்டு நினைவு மலரா அல்லது நூற்றாண்டு நினைவு மலர நினைவில்லை. அந்த கட்டுரையை நான் தேடி எடுத்திருக்கேன். அது அழகரடிகளின் அருமைகள். அடிகள் நேரத்தை வீணாக்குவதில்லை. எப்பொழுதும் அவர் நேரத்தை வீணாக்குவதில்லை. எப்போதும் சிந்தித்தல், எழுதுதல், பேசுதல், செயல் செய்தல் என்றே மாறி மாறி கடமை உணர்வோடு தான் இருப்பார்கள். எந்த நேரத்தையும் வீணாக்க மாட்டார்கள். பிறர் செய்கிற செயலையே தாமும் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. புதிதாக சிந்தித்து வெவ்வேறு வகைகளிலே முறையாக செயலாற்றுதல் நல்லது என்று என்பார்கள். ஒரு பொருளை பற்றியே பலகாலம் பேச நேர்ந்தாலும் பேசுகிற போதெல்லாம் புதிய கருத்துக்களை கூறி வெவ்வேறு கோணத்தில் பேசி விளக்கம் அளிப்பார்கள். பொழுதுபோக்காக, அதாவது காலட்சேபம் என்பது போல இல்லாமல் தலைப்புக்கு பொருந்தாத வகையில் எதையேனும் பேசும் இயல்பு அவரிடத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை. என்ன தலைப்போ அதை ஒட்டியே பேசி வருவார். ஆழ்ந்த கருத்துக்களை இயன்ற மட்டும் மிக எளிமைப்படுத்தி கல்லாதார்க்கும் சிறுவர்களுக்கும் கூட புரிக்கின்ற வகையில் சொற்பொழிவாற்றுதலில் அடிகளுக்கு நிகர் அழகரடிகளுக்கு நிகர் அழகரடிகளே என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவர். ஆரவாரமற்ற அமைதியான பேச்சு அவருடைய பேச்சு. படிப்படியாக மேன்மேல் அரிய கருத்துக்களை விளக்கி கொண்டே போவார். ஒரு சொற்பொழிவு தலைப்புன்னா அதுக்குரிய கருத்துக்களை அப்படியே படிப்படியாக மேலே சொல்லிக்கொண்டே போவார். அவர் பேசுகிற போது கூறியது கூறல் என்கிற குற்றம் ஒருபோதும் இருக்காது. புதிதாக சொல்லிக்கொண்டே போவார். கிழமைக்கு 1-2 தமிழ் இலக்கியங்களையும், அதாவது வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் என்ற வகையில் தமிழ் இலக்கியங்களையும், சமய இலக்கியங்களையும், சாத்திர தோத்திர நூல்களையும் ஆண்டு கணக்கில் அவர்கள் பாடமுறையாக அவரை போல விரிவுரை செய்தவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்று சொல்லலாம். அப்படி ஒரு பேராற்றல் கொண்டவர். எடுத்துக்காட்டாக என்னென்ன வகுப்பு நடத்தினார். சிலப்பதிகாரம் வாரந்தோறும் 1 வகுப்பு அல்லது 2 வகுப்பு என்று 3 ஆண்டுகள். சிவஞான போதம் 12 சூத்திரத்திற்கு 12 மாதம் 1 ஆண்டு. திருமந்திரம் 12 ஆண்டு. கந்தர் அலங்காரம் 1 ஆண்டு. கந்தர் அனுபூதி 1 ஆண்டு. பெரிய புராணம் 12 ஆண்டு. திருக்குறள் 2 ஆண்டுகள். சிவஞான சித்தியார் 2 ஆண்டுகள். திருக்கோவையார் 2 ஆண்டு. அருட்பெருஞ்சோதி அகவல் 3 ஆண்டு. இவை போல சித்தாந்த நூல்களையும் மற்ற சித்தாந்த நூல்கள், திருவாசகம், திருமுருகாற்றுப்படை முதலியவற்றையும் அன்பர்களுக்கு மாத கணக்கில் அவர் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். அடிகள் உரைகளை கேட்பவர்களில் பெரும்பாலோர் அதை அப்படியே குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வார்கள். பெரும்பாலும் ஒவ்வொருடைய அறிஞரும் ஒவ்வொரு நடையில் எழுதுவார்கள். அந்த நடையை பார்க்கிற போதே இது இன்னாருடைய நடை என்று சொல்லிவிடலாம். நம்முடைய அடிகளார் நமது ஆசிரியர் மறைமல் அடிகளாரைப் போலவே தாம் எடுத்துக்கொள்ளுகிற பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு நடையில் எழுத வல்லவர்கள். அதில் சிறுவர்களுக்கு எழுதுனோம்னா அடிகளார் போல சிறுவர்களுக்கான நடையில் எழுதுவது, நல்ல நடுத்தரமான படிப்புள்ள மக்கள்னா அந்த வகையில் எழுதுறது, ஆராய்ச்சியாளர்களுக்கு எழுதுனா அது ஆராய்ச்சியாளருக்கு ஏற்ற மாதிரி எழுதுவது என்று பல நடைகளை கொண்டிருந்தார். இப்போ சில நடையை பார்த்த உடனே அந்த நூலை பார்க்கிற போதே இது திருவிக்கா நடை, இது கீவாஜா நடை, இது முருகவேல் நடை என்று சொல்வார்கள். அதுபோல இவர் எழுத்தை பார்த்தாலே இது அழகரடிகள் நடை என்று சொல்லிவிடலாம். அவர்கள் எழுதியுள்ள சங்க இலக்கிய இன்கவித்திரட்டு 3 பாகங்கள், சங்கநூர் கட்டுரைகள் 2 பாகங்கள், பண்டைத்தமிழர் பொருளியல் வாழ்க்கை, பண்டைத்தமிழர் இன்பியல் வாழ்க்கை, ஔவையார் திருவுள்ளம், தமிழர் அதிவீரராமர் அறநெறி, சிவப்பிரகாசர் செந்நெறி முதலிய பல நூல்களையும் நுணுகி பார்த்து இவ்வுண்மையை அறிந்து கொள்ளலாம். நாம் இதெல்லாம் படித்தா நாம் அவருடைய இந்த உண்மையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அழகரடிகள் நடையில் இனிமையோடு தெளிவும் இருக்கும். அவருடைய நடையில் இனிமை இருக்கும், எளிமை இருக்கும், அதே நேரத்தில் தெளிவாகவும் இருக்கும்.
புதிய முறையில் திருக்குறளுக்கு அதுக்கு முழுது எழுதலை, பலவற்றுக்கு எழுதியிருக்கிறார். எழுதியுள்ள உரை விளக்கம் படித்து இன்புறத்தக்கவை. அறிஞர் பலர் செய்யாத முறையில் அடிகளார் பல அரிய செயல்களை செய்திருக்கிறார்கள். பல பேர் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் அழகடிகள் செய்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆடவரும் மாதரும் புடைசூழ பாடல் பெற்ற தேவார தலங்களை எல்லாம் ஒன்று விடாமல் பகுதி பகுதியாக அவரை போல சென்று வழிபட்டு ஆங்காங்குள்ள மக்களுக்கு சமய தெளிவு செய்தவர்கள் அன்றைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அவருக்கு முன்னாலேயும் இல்லை, அவருக்கு பின்னாலேயும் இல்லை. ஆனி மகம்தோறும், அதாவது இந்த மாதம் இன்னைக்கு மணிக்காவசருடைய விழா இன்னைக்கு, அந்த ஆனி மக நன்னாளில் திருக்கழுக்குன்றத்தில் திருமுறை விழா நடைபெறவும், இடைக்கழி நாடு என்கிற இடத்தில் நல்லூர் நத்தத்தனார் சங்கப்புலவர் நத்தத்தனாருடைய திருக்கோயில் அமைத்து, அது இவரே அங்கே ஒரு விழா எடுத்து அங்கே ஒரு கோயில் கட்டினார். நத்தத்தனார் வாழ்ந்த இடம் என்று சொல்வார்கள். அங்கே ஒரு கோயில் அமைத்தார். அந்த நல்லூர் நத்தத்தனார் திருக்கோயில் அமைத்து விழா எடுக்கவும் செய்தார். சென்னையில் வாரந்தோறும், அதாவது கிழமைக்கு ஒரு பேட்டையாக ஓராண்டு காலம் தொடர்ந்து வழிபாடுகள் நடத்தினார். அதை முதலமைச்சர் ராஜாஜி தான் தொடங்கி வைத்தார். அதை பற்றி ஒரு சுவையான செய்தி சொல்ல வேண்டும். அந்த பேட்டை சொற்பொழிவு, பேட்டை முதல்ல வழிபாடு, அப்புறம் சொற்பொழிவு, அது தொடங்கி வைக்கிறதுக்கு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அவரை போய் கூப்பிட வேண்டும் என்று அழகரடிகள் சொல்ல, எங்கள் அப்பா போய் ராஜாஜி அலுவலகத்துக்கு போய் சொல்லியிருக்கிறார். பார்க்கறதுக்கு போயிருக்கார். ஆனால் நீண்ட நேரம் அப்பா ஒரு மணி நேரம் கிட்ட காத்திருக்கிறார்கள். இவரை கூப்பிடலை. அதுக்கு பின்னால் வந்தவங்களையும் கூப்பிட்டாரு, முன்னால் வந்தவங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் என்ன பண்ணுன்னு தெரியல. சரி, நமக்கு இருக்கிற பணிகள் வேறு இருக்கிறது, அதனால் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வாங்கி அந்த அலுவலகத்தில் இருந்த ஒரு அன்பர்கிட்ட பேப்பர் வாங்கி ஒரு வெள்ளைத்தாள் வாங்கி அதில் இந்த மாதிரி அவருடைய பெயர் எழுதி இவர் உள்ள ஒரு சீட் எழுதி கொடுத்துருக்கார். ஒளியகம் நார ஆடலர்த்து செய்தாய் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. விசிட்டிங் கார்டெல்லாம் போடாத காலம், அப்படின்னா கடைசி வரலாம் அப்பா போட்டுக்கல. அதனால் அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தார். பார்த்துட்டு அவர் கூப்பிடாது விட்டுட்டார். ராஜாஜி கூப்பிடலை. இவருக்கு பின்னால் வந்தவங்களாம் கூப்பிட்டாங்க. சரி, நேரம் இல்லை, நமக்கும் பல பணிகள் என்று அவர்கிட்ட ஒரு வெள்ளைத்தாள் வாங்கி அதில் இந்த மாதிரி என்ன நோக்கத்துக்காக நான் வந்தேன், தாங்கள் உள்ளே எனக்கு அனுமதி மறுத்ததால் உங்களுக்கு நேரில் தெரிவிக்கவில்லை, அதனால் இந்த மாதிரி நாங்கள் பேட்டை தோறும் வழிபாடும் ஒரு சொற்பொழிவும் இன்னாரை கொண்டு நடத்த இருக்கிறோம் என்று சொல்லி, முதல் வழிபாடுங்கன்னா பூக்கடை மல்லீஸ்வரர் கோயிலில் அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்று தான் அழைக்க வந்தோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு வந்துட்டுருக்கிறார். அது ஒரு 10 நாள் கழித்து அந்த விழா தொடங்குது. அப்போ அப்பா 9 மணிக்குன்னா ஒரு 8:30 மணிக்கு போவார். அப்படி உள்ளே போகும்போது அந்த கோயிலுக்கு உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற அந்த கோயிலில் வேலை செய்கிற ஒரு பணியாளர் ஐயா முதலமைச்சர் காத்துட்ருக்குறாரு அப்படின்னு சொன்னார். யார், ராஜாஜி வந்திருக்கிறாருன்னு கேட்டார். ராமா காத்து. அப்புறம் இவர் போய் பார்த்த உடனே அப்பா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு, நான் இவங்களை கூப்பிடலை, மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அடிகளெல்லாம் வந்த பிற்பாடு விழா தொடங்குகிறது. அப்போ அப்பா இந்த செய்தியை அங்கே சொல்லி தான் பேசியிருக்கிறார், வரவேற்புரையில் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் தொடங்க உரையாற்றுகிறார் ராஜாஜி அவர்கள். தொடக்க உரையாற்றுகிற போது அவர்கள் முதல்ல என் ஆடலரசு மன்னித்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல சொல்லுகிற போது அதை சொல்லுகிறார். அப்போ சொல்லிட்டு, ஏன்னா நான் அவருடைய பெயர் ஆடலரசு சைதை என்று எழுதி கொடுத்தார், யாரோ ஒரு தீக்காக்காரர் வந்திருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை பேசாமல் இருந்துட்டேன், நிதானமாக கூப்பிடலான்னு அப்படி இருந்துட்டேன். ஆனால் ஆடலரசு கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த கடிதத்தை பார்த்த பிற்பாடு தான் என்ன நோக்கத்துக்காக அவர் கூப்பிட வந்தாரோ அதையாவது நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நான் விழா தொடங்குவதற்கு முன்னாலே இங்கே காத்து கொண்டிருந்தேன் என்று அவருடைய அந்த உரையில் குறிப்பிட்டு மன்னித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். என்றால் அது ஒரு முதலமைச்சர் பெயரை பார்த்த உடனே இவர் தீக்காவாக இருப்பார் அப்படின்னு நினைத்து கொண்டேன் என்று சொன்னதும், அதற்காக மன்னிப்பு கேட்டதும் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அப்படி முதலமைச்சர் ராஜாஜி தான் அதை தொடங்கி வைத்தார். அதை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி எப்படி நடந்ததை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், எங்கிட்டையும் சொல்லியிருக்கார், கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். அப்படி ராஜாஜி அவர்கள் தொடங்கி வைக்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஈடுபடுகின்ற வகையில் அந்த நிகழ்ச்சிகளும் கோயில் வழிபாடும் திருக்குறள் நெறியில் சமய விளக்கம், திருக்குறள் வழியில் சமய விளக்கம். ஆனால் தான் நாங்கள் கூட தொடக்க காலத்தில் நம்ம தெய்வீக சித்தாந்த இலக்கியமாக தொடங்கின காலத்தில் மாதாந்திர வழிபாடு வைக்கிற போது, அந்த வழிபாட்டினுடைய வாராந்திர வழிபாடு வச்ச போது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் திருக்குறளும் திருமுறையும் அப்படின்னு தான் நாங்கள் தலைப்பு போட்டு யாராவது ஒருத்தர் பேச வைப்போம். அப்படி வாரந்தோறும் அந்த வழிபாடு முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரம் பேச்சு, திருக்குறள் சார்ந்த நிலையில் பேசுவது. அதுக்கப்புறம் வேறு சில அமைப்புகளும் நம்ம கூட சேர்ந்தன. அவங்க திருமுறைகளையும் பேசணும்னு சொல்லி அதுக்கப்புறம் திருமுறை சார்ந்த ஒரு தனி சொற்பொழி 2 சொற்பொழியை வைத்திருந்தோம்.
இப்போது அப்படி நடந்திருக்குது. அந்த வகையில் அவர் வந்து அந்த பேட்டை தோறும் சென்னையில் பல்வேறு பேட்டைகளில் வாரந்தோறும் அதை தொடங்கி நடத்தி வந்தார்கள். மிக வறிய குடும்பத்தில் பிறந்தவர் அழகரடிகள். தன்னுடைய முயற்சியால் ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் திருக்குறள் பீடமாக குருகுலம் ஒன்றை நிறுவி அதன் சார்பில் திருக்கோயில், அங்கே அது ஒரு விநாயகர் கோயில் வைத்திருக்கிறார். தனித்தனியாக ஆண் பெண் உயர்நிலைப் பள்ளிகள், ஆண் பெண் மாணவர் விடுதிகள், அச்சகம், குருகுல அச்சகம் என்று ஒரு அச்சகம் கூட வைத்திருந்தார். அவரெல்லாம் இயங்கச் செய்தார்கள். இயல்பாகவே அவர் எளிமை, இனிமை, எவரையும் புறக்கணிக்காமை, எல்லோரிடத்திலும் உண்மை அன்போடு பழகுதல், இனிமையாக பேசுதல் முதலியன அடிகளின் இயல்பு. அவர்கள் நிலைக்கு ஏற்ப உணர்ச்சி ஊட்டி, அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப வர்ற அன்பர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவருடைய உணர்ச்சிக்கு ஏற்ப அவர்களை எல்லாம் உணர்ச்சி ஊட்டி பேசி பொதுப்பணிகளில் அவர்களை எல்லாம் ஈடுபடுத்துகின்ற ஒரு ஊக்கம் செய்கின்ற ஒரு பணியை அவர் செய்து வந்தார். அவரவர்களின் அறிவு, ஆற்றல், நோக்கம், வசதிகளுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு பணியில் ஈடுபடி செய்வார்கள். முழங்காலுக்கு மேல் வேட்டியும் சட்டையும் இல்லாமல் மேல் துண்டும் அணியாமல் ஆடம்பரமற்ற மிக எளிய வாழ்வை வாழ்ந்தவர் அழகரடிகளார்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் வாக்குக்கு முழு இலக்கியமாக இருந்தவர்கள் அடிகளார் அவர்கள். கடமை என்று கருதுபவர்களை கடன் கொண்டேனும் நிறைவேற்றுகிற உறுதி படைத்தவர். கடமை என்று வந்து விட்டால் அதில் கடன்பட்டாவது அதை நடத்திவிட வேண்டும். நம்மகிட்ட பொருள் இல்லை என்று சொன்னால் கூட அது கடமை என்று வருமானால் அதை கடன் பெற்றாவது நடத்திவிட வேண்டும் என்று கடன் என்று கொண்டேனும் கருதுவற்றை கடன் கொண்டேனும் நிறைவேற்றுகிற உறுதி படைத்தவர்கள் அவர்கள். மனமோந்து பிறர் நலங்களை போற்றுவதிலும் எல்லா தரப்பினரையும் தம் பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதிலும் மிகவும் கருத்தாக இருப்பார்கள். மறந்தும் புறம் கூறாதவர். யார் மேலேயும் பின்னால் புறம் பேசுதல் ஒருபோதும் கிடையாது. சான்றோர்களுக்கு இயல்பாக இது இருக்காது. அப்படி புறங்கூறாதவர். கொள்கையும் கருத்தும் மக்கள் ஒவ்வொருவரும் தத்தம் தாய்மொழி, தாய்நாடு, நாகரிகங்களை போற்றுமாறு செய்தல் வேண்டும் என்று அவரது கொள்கையில் உறுதியாக இருப்பார். திருக்குறள் கொள்கைகளே சைவ சமயமாக மலர்ந்தன என்பதும் திருவள்ளுவர் காலம் தொல்காப்பியர்க்கும் முற்பட்டது என்ற கொள்கையும் கொண்டவர் நம்முடைய அழகரடிகளார். திருக்குறளை ஓர் இலக்கியமாக கருதாமல் வாழ்க்கை மறையாக கொள்ள வேண்டும் என்பதும் அடிகளின் கருத்துக்களில் ஒன்றாகும். அவர்கள் தகைமைகளை விரிப்பின் பெருகும் தொகுப்பின் நெஞ்சும் என்பதனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் என்று அதை நிறைவு செய்கிறார் என்னுடைய சிறிய தந்தையார் ஆடலரசு அவர்கள். அதே போல் அவருடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அவரை பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி எடுத்து சொல்வார். அப்போ அடிக்கடி நான் மதுராந்தகம் போய் அவரை பார்த்துட்டு வரும்படி ஏதாவது கடிதங்கள் கொடுத்து, அப்பா போக முடியாத போது வெளியே அனுப்பி வைப்பார். அப்படி அனுப்புகிற போது அவர் தூங்கி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்டால், சும்மா போய் அப்படி படுக்கையை தொட்டால் எழுந்துக்குவார் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி போய் அவர் தொட்டால் அவர் எழுந்துக்குவார். அதாவது அதை படுத்திருக்கிற அந்த மெத்தையை தொட்டாலே எழுந்துக்குவார். அவ்வளவு இந்த பரிச உணர்வு அவருக்கு சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அது அந்த மாதிரி ஏதாவது வேலையாக போகும்போது அப்படி மேலே போய் தொட்டு பேசி எழுந்துவார். உடனே பேசுவேன். அது உண்மையாக இருக்கும்போது பல முறை அப்படி தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. குருகுலத்தில் ஏதாவது நிகழ்ச்சிக்கெல்லாம் போகும்போது அவர் படுத்துன்னு தூங்கி இருக்கும்போது நல்லா அவர் கொரட்டை விட்டு தூங்குவார். அவர் 3வது மாடியில் கொரட்டை விட்டு தூங்குறது தரைத்தளத்து கேட்கும். அப்படி வேகமாக கொரட்டை விடுவார். ஆனால் அவ்வளவு ஆழ்ந்த நிலையில் தூங்கி கொண்டிருந்தா கூட நீங்கள் போய் அந்த கட்டிலையோ அல்லது மெத்தையோ தொட்டால் உடனே எழுந்து கொள்வார். அப்படி ஒரு ஆற்றலுடையவராக அவர் விளங்கினார். அவரை பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி நிறைய சொல்லியிருந்தார். அதில் சில நிகழ்ச்சிகளை நான் ஏற்கனவே இடையில் சொல்லி வந்திருக்கிறேன். அதில் எங்கள் அப்பா சொன்ன ஒரு நிகழ்ச்சி, இதை நான் அவருடைய 100ஆண்டு விழா மலரில் அடிகளின் ஆசிரிய பத்திமை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையாக நான் எழுதியிருக்கிறேன். மறைமலை அடிகளாருடைய அந்த பத்திமை அவர் எப்படி வைத்திருந்தார் என்பதை அவருடைய 100ஆண்டு விழா மலரில் அடிகளின் ஆசிரிய பத்திமை என்ற தலைப்பில் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதை பற்றியும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், அவர் அடிகளார் அவர்கள் அடிகளார் மேலே, மறைமலை அடிகள் மேலே ரொம்ப அன்புடையவராக விளங்கினார். அவரை குருவாக மட்டுமல்லாமல் இறைவனாகவே எண்ணினார். அதனால தான் அவருடைய திருவடியை வைத்து இவர் வழிபாடு செய்து வந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி ஒரு குரு பக்தி, அவருக்கு அவ்வளவு பெரிய குரு பக்தி இருந்தது. எங்கள் அப்பா அவர் கூட பல முறை பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். அது பம்பாய், கல்கத்தா போன்ற பகுதிகளாக சென்ற போது கூட போயிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய
சொற்பொழிவுகளுக்கெல்லாம் அப்பா அவர் கூடவே போயிட்டு வருவார். சென்னையில் வந்தார்னா அப்பா கூடவே இருப்பார். அவருடைய அணுக்க தொண்டராக அவர் கூடவே இருந்து கொண்டிருப்பார். அது மாதிரி போகும்போது வரும்போதெல்லாம் அவர் வந்து ரயிலில் போனாலும் பேருந்தில் போனாலும் குறிப்பிட்ட சில இடத்துல அவர் எழுந்து நின்றுக்கிறார். சில குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரும்போதெல்லாம் எழுந்து நின்றுக்கிறார். இது அப்பா பலமுறை பார்த்துருக்கார். ஏன் எழுந்து நிற்கிறாருன்னு அப்பாவுக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் ரயிலில் போய் கொண்டிருந்த போது சென்னையிலேருந்து தாம்பரம் நோக்கி ரயிலில் போகிறாங்க. இது பேருந்தில் போகும்போது அப்பா பார்த்துருக்கார். அப்போ ஒரு நாள் கேட்டாராம். அது திடீர்னு எழுந்து நின்றுக்கினார் இவர். அது எந்த இடம் என்னெல்லாம் அப்பா பார்க்கல. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து உட்காந்துட்டார். அப்போல்லாம் ரயில் இவ்வளவு கூட்டம் இல்லாத காலம். இப்போல்லாம் தாம்பரத்துலேயே உட்காந்துக்கு இடம் கிடைக்காது. ஆனால் அப்போல்லாம் நம்ம எங்கே ஏறினாலும் உட்காந்துக்கிற இருக்கை கிடைக்கும் நமக்கு. அப்படி இருந்த காலம். அப்படி ஒரு எழுந்து நிற்க உடனே அப்பா வந்து என்ன முட்டி நோவுதான்னு அப்படி சைகையில் முட்டியை காட்டி கேட்டாரா, முட்டி நோவுதா அப்படின்னு. இல்லை, அப்போ ஏன் எழுந்து நின்றுக்கிறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அடிகளார் சொன்னாராம், பல்லாவரம் பகுதி அடிகளார் வாழ்ந்த வீடு வருது, நம்ம வந்து அடிகளார் வீடு வர்ற போது நம்ம உட்காந்துன்னு போகிறது நியாயமாக இருக்குமா? அடிகளாருடைய வீடை நம்ம தாண்டி போகிற போது அது போகிற வரலும் அது வரத்துக்கு முன்னால் எழுந்து நின்றுக்கின்னு வந்த பிற்பாடு தான் உட்காந்து போகணும். அதுதான் மரியாதை, அதுதான் அவருக்கு இருக்கிற மதிப்பு, நாம் செய்கிற மதிப்பு என்று சொல்லி சொன்ன பிற்பாடு தான் அப்பா வந்து ஐயோ அடிகளார் வந்து மறைமலர்கள் மேலே எவ்வளவு ஈடுபாடாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாராம். இதை பலமுறை அவர் சொல்வார். ஏன்னா நான்லாம் அழகர் அடிகளாருடைய அந்த குருகுலத்துக்கு போகும்போதெல்லாம் விளையாட்டாக தூங்குற போது தொட்டு எழுப்புறது, அப்புறம் ஏதாவது சொல்கிறது, இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தபோது அடிகளார் எவ்வளவு பக்தியோடு இருந்தார். அடிகளார் ஆசிரியர் மேலே உனக்கு தீக்க பண்ணி வச்சார், வீடேறி வந்து பார்த்து செய்து வச்சார் உனக்கு, இனி வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் அப்புறம் பின்னால் இருந்தேன். நான் கல்லூரி படித்தது 73 நிறைவு செய்தேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க சொல்லி அப்பா சொன்னாங்க. நான் இளங்கலை பொருளாதாரம் படித்தேன். அப்புறம் தொடர்ந்து படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு என்னமோ அதில் விருப்பம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போது எங்கள் பெரிய அக்கா வேலைக்கு போயிருந்தாங்க, அன்பரசி அக்கா வேலைக்கு போயிருந்தாங்க, சின்ன அக்காவும் வேலைக்கு போயிருந்தாங்க. பெரிய அக்காவுக்கு திருமணம் ஆகி கொடுத்துட்டாங்க, சின்ன அக்காவும் திருமணம் ஆகிட்டு நினைக்கிறேன். அப்போ வந்து அதனால் நானும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எங்கள் அண்ணன் அப்போ வேலைக்கு போயிட்டார். அவருக்கு 76 75 அவர் வேலை கிடச்சிது. அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் வேலை கிடச்சி. சரி நானும் வேலைக்கு போகலாமே அப்படின்னு நினச்சி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வேலை கிடைக்கல. கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஆங்கில வழி நர்சரி ஸ்கூலில் ஒரு வேலை ஒரு இடத்துல 75 எனக்கு வேலை கிடச்சிது. ஆலந்தூர் பகுதியில் இருந்தது அது. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தவர் வந்து பல இடங்களில் கிளையை வச்சு நடத்தினார். அங்கங்கே பள்ளிக்கூடம் வைத்து உஷா நர்சரி பள்ளி என்று தொடங்கி நடத்தி வந்தார். அவர் சைவ பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளையினுடைய மகள் வயிற்று பேரன், டிஎம் நடராஜன் சொல்லுவாங்க அவரை. அவர் நடத்தின ஒரு பள்ளிக்கூடம் ஆலந்தூரில் எனக்கு வேலை கிடச்சிது. இந்த முதல் சம்பளம் எனக்கு 250 ரூபாய். அப்போ நான் அப்பா கிட்ட சொன்னேன், இதை வந்து அடிகளாருக்கு வந்து காலில் செருப்பு இல்லாமல் இருக்காருப்பா, அவருக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், அடிகளார் செருப்பெல்லாம் போட மாட்டார், அவர் வந்து கொஞ்ச காலம் அந்த பாதக்குரடுன்னு அந்த பலாக்கட்டையில் பண்ண பாதக்குரடு தான் போட்டுன்னு இருந்தார். அது எப்படியோ ஒரு முறை காணாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் போட்டுக்கிறது இல்லை அவர், வேணா அது பண்ணலான்னு சொல்லி. அப்போ திருக்கழுக்குன்றத்தில் ஆனிமக விழா நடக்குது. அங்கே நாங்கள் மொத்தமாக போயிருந்த போது அங்கே அந்த டபுள் ஃபுல் ஸ்கேப் பேப்பர் அது வாங்கி அவர் திருவடியை வைக்க சொல்லி, அதை அப்படியே ஒரு படம் அப்படியே பேனா வச்சு அப்படியே கோடு போட்டு, அதை பென்சிலில் கோடு போட்டு அந்த 2 திருவடிகளையும் கோடு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா யாரோ ஒரு தெரிஞ்ச ஆச்சாரியிட்ட கொடுத்து அதை பண்ணி கொடுத்தார். அந்த 1 மாத சம்பளம் அப்படியே அதுக்கு நான் அப்பாகிட்ட முதல் சம்பளம் கொண்டாந்து அப்பாகிட்ட அம்மா கிட்ட கொடுத்தேன். அதை அப்படியே வச்சுருந்து அதை முதல்ல என்னுடைய சம்பளத்தில் வந்து அவருக்கு ஒரு மரத்திலான ஒரு பாதக்குரடு பண்ணி கொடுத்தோம். கொஞ்ச நாள் பயன்படுத்தியிருந்தார். அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். ஏன்னா நம்ம குருநாதருக்கு பண்ணணும் என்று சொல்லி அது மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் 78 என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தினார். 1947 எங்கள் சித்தப்பா திருமணத்தையும் அவர் தான் நடத்தினார்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவர் வந்து எங்கள் அக்காவுக்கு திருமணம் பண்ணி, எங்கள் அக்காவுக்கெல்லாம் ஒரு திருமணம், அக்கா 2 பேர் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அடிகளார் இருப்பார். ஆனால் செய்து வைத்தது வேற ஒரு நண்பர், பாணி பாலு என்று ஒருவர் சைதாப்பேட்டையில் இருந்தார். எங்கள் உறவினர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பண்ணார். ஆனால் அடிகளார் வந்து கூட இருந்து வாழ்த்துதல், அந்த திருவடி பூசையெல்லாம் நாங்கள் அடிகளாருக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி என்னுடைய திருமணத்தில் சடங்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் அடிகளாருக்கும் அவங்க அம்மையார் வாழ்க்கை துணைமாக விளங்கிய தங்கம்மா அவர்களுக்கும் திருவடி பூசை செய்து
அவங்க தாலி எடுத்து கொடுக்க அப்படியே கட்டிட்டேன். அது திருக்கழுக்குன்றத்தில் 4 கோயில் திருப்பணி அவங்க பண்ணாங்க. அது 7/9/78 அந்த திருமணம், அந்த குடமுழுக்கு நடந்தது. அந்த குடமுழுக்கு முடிந்த உடனே எனக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க. அது சும்மா அவருடைய திருவடிக்கும் அந்த அம்மா திருவடிக்கும் பாத பூசை பண்ணோம். அது முடிஞ்ச உடனே அவங்க அந்த தாலி எடுத்து 2 மாலை 2 பேருக்கு போட்டு அப்புறம் தாலி எடுத்து விட்டு கட்டி மாலை மாற்றி உட்கார வைத்துட்டு வாழ்த்து எல்லாம் பேசினார்கள். அப்படி தான் என்னுடைய திருமணம் நடந்தது. 78 அப்புறம் 81 18/2/81 அடிகளார் இறைவன் திருவடி அடைந்தார். இந்த அப்பா சொன்ன அந்த நிகழ்ச்சியை வந்து நான் அப்போ நினச்சிக்குவேன் அடிக்கடி, இந்த மாதிரி பல்லாவரம் வரும்போது எழுந்துக்கிடுமேன்னு. நான் பல்லாவரம் வரும்போது நம்ம பெரும்பாலும் பார்க்குறது இல்லை. நினைவு வரும்போது எழுந்து சும்மா அப்படி கும்பிட்டுட்டு உட்காந்துக்குவேன். நான் அப்படி ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தேன். அது நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், இந்த வழிகாட்டி விநாயகர் இந்த கோயில் ஒன்று, அவர் வந்து ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு எப்படி உடம்பு நலம் இருந்தாவிட்டால் கூட எப்படியாவது வந்து விட வேண்டும் என்று எண்ணுவார். அப்படி வந்தார்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து கொண்டு போனபோது எனக்கு இந்த தகவல், இந்த அப்பா சொன்ன இந்த ரயிலில் போனாலும் பேருந்தில் போனாலும் பல்லாவரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது, பல்லாவரத்துக்கு அப்புறம் தான் உட்காருறது, இந்த நிலையெல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருந்தது. ஆனால் அப்போ நினைவில்லை. ரொம்ப உடம்பு முடியாமல் இரவெல்லாம் 2 முறை வாந்தி எடுத்து முதல் நாள் வேதியாகலாம் இருந்தது. அந்த நிலையில் தான் அவர் வந்தார். நாங்கள் கொண்டு அந்த காரில் வந்துட்டு இருக்கிற போது செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு இருக்கிற போது செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல வாந்தி எடுத்தார். அப்புறம் வண்டி நிறுத்தி அந்த வாந்தியெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி, அப்புறம் தண்ணி ஒரு டீ கடையில் வாங்கி அதெல்லாம் சுத்தம் பண்ணி, அப்போ நானும் அவரும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் காரில். பின் இருக்கையில், முன் இருக்கையில் எங்களோடு வந்த கோதண்டராமனும் அந்த ஓட்டுநரும் முன் இருக்கையில் அம்பாசிடர் கார். அது இந்த வாந்தி எடுத்த பிற்பாடு அடிகளார் வண்டி புறப்படுறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் படுத்துக்கின்னு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். சரி நீங்கள் படுத்துங்க ஐயா, பரவாயில்ல, நான் முன் சீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோதண்டராமனை கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லி அங்கே போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் படுத்துக்கிட்டே பயணம் பண்ணார். அப்படி கொஞ்சம் தொலை வந்தது வண்டி. அப்புறம் இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்போ அவர் கேட்கும்போது நாங்கள் கூடுவாஞ்சேரி தாண்டுறோம். நான் சொல்கிறேன் கூடுவாஞ்சேரி தாண்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. காது கேட்காது, சத்தமாக சொன்னேன். எழுதி காட்டினேன் 1 முறை 2 முறை. அப்புறம் அவர் சரி படுத்துக்கினார். அப்படியே படுத்துனே தான் கேட்டார், படுத்துக்கினே வந்தார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்த உடனே இப்போ எங்கே போகிறோன்னு கேட்டார். நான் பெருங்களத்தூர்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துக்கினே வந்தார். இல்லை எதுக்கு கேட்குறாரு, உடனே படுத்துங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கினே வந்தேன். அப்புறம் தாம்பரம் தாண்டின உடனே திருப்பி கேட்டார், எங்கே வந்திருக்கோன்னு. தாம்பரம் வந்திருக்கிறோம்னு. அப்போ திருப்பி கேட்குறீங்களே, உங்களுக்கு படுத்துக்க முடியலையா, வேணா உட்கார வைக்கட்டுமான்னு கேட்டேன். இல்லை அப்படியே போகலாம் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் அளவு போன உடனே குரோம்பேட்டை வந்துருச்சு பஸ் கார். அப்போ திருப்பி கேட்டார், இப்போ குரோம்பேட்டை வந்துருதுங்க என்ன. அப்போ வந்து என்ன கொஞ்சம் எழுப்பி உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வண்டியை ஓரமாக நிறுத்தி நானும் அந்த கோதண்டராமனை இறங்கி அவர் படுத்து நின்றவரை அப்படி தூக்கி நிறுத்தி அப்படி தலைக்காணிலாம் காரில் வச்சுருந்தோம். ஒரு தலைக்காணி தான், அதில் உட்கார வச்சு நான் பழையபடி முன்னாடியே உட்காருக்கிறேன். இல்லை நீங்கள் கூட உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு ஒரு பக்கம் என்னை தோள் மேலே கை வச்சுக்கின்னு ஒரு பக்கம் அந்த தலைகாணி மேலே கை வச்சுக்கின்னு அப்படியே வந்தார். சோர்வாக தான் இருந்தார், ரொம்ப சோர்வாக இருந்தார். அப்புறம் குரோம்பேட்டை வந்தது. குரோம்பேட்டை தான் எழுப்பி உட்கார வைக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வண்டி எங்கே போகுதுன்னு கேட்டார். இப்போ மீனம்பாக்கம் தாண்டிடுச்சு. அப்போ மீனம்பாக்கம் தாண்டிடுதுன்னு சொன்னேன். அப்போ திரிசூலம் கிடையாது. அப்போ திரிசூலம்லாம் பின்னால் வந்தது. அது மீனம்பாக்கம் தாண்டிடுச்சுன்னு சொன்ன உடனே நான் மறுபடியும் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார். சரி உடம்பு முடியல போன சொல்லி படுக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே படுத்துக்கினே தான் வந்தார். கொண்டித்தோப்பு வரையில் படுத்துன்னு வந்தார். அங்கே போய் தான் அவரால் பேச முடியல, படுத்துக்கினே இருந்தார். அப்படியே தூக்கி போய் படுக்கையில் படுக்க வச்சு அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு 5 நிமிடம் என்னுடைய காதில் சொன்னார். அதை நாங்கள் அப்பாகிட்ட சொல்லி அதை அப்பா விளக்கி பேசினார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விழாலாம் முடிஞ்சு அவருக்கு உடம்பு இப்படி இருந்ததை சொல்லி அவங்க மாப்பிள்ளை அவருடைய குமுதவல்லி அந்த அவருடைய கணவர் மீஞ்சூரில் இருந்தார், டாக்டர் சண்முகம் என்று, அவருக்கு தகவல் கொடுத்து அவர் வந்து இவரை அழிகளார் கூட்டின்னு போய் அவங்க வீட்டில் வச்சு பார்த்து அப்புறம் குருகுலத்துக்கு அமிச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் நிகழ்ச்சிலாம் முடிஞ்சு சென்னைக்கு வீட்டுக்கு வந்துன்னுக்கிறோம். அப்போ நான் அப்பா கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஐயா வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தார்ப்பா, குரோம்பேட்டை வந்தோடனே எழுந்து உட்கார வச்சுக்கன்னு சொன்னார். அப்புறம் எழுந்து உட்காந்துக்கினாரு. அப்புறம் மீனம்பாக்கம் தாண்டி சொன்ன படுத்துன்னு வந்தார் அப்படின்னு நான் ஏற்கனவே கிட்ட சொன்னேன். எனக்கு ஞாபகம் இல்லையா அப்பா உனக்கு அப்படின்னா, நான் இது மாதிரி அடிகளார் வந்து பல்லாவரம் வரும்போது எழுந்து நின்றுக்குவார் பஸ்ஸில் ரயில்லேன்னு. உடம்பு மாட்டாமையாக இருந்தபோது கூட நம்ம பல்லாவரம் தாண்டுகிற போது குறைந்தபட்சம் உட்காந்துக்கினாவது வரணும், படுத்துன்னு வரக்கூடாது என்று எண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக
சொல்லுகிற போதே ரொம்ப அப்பாவை ரொம்ப மனம் உருகி போனார். ஏன்னா ரொம்ப மாட்டாத இருந்த நிலை, உடம்பு முடியாத நிலை. அப்படியே படுத்துக்கினே வரலாம். ஆனாலும் சிந்தனை வந்து நம்ம பல்லாவரம் தாண்டுற போது நின்றுக்கின்னு வரணுன்ற எண்ணம். அது நிற்க முடியாது, அது காரில் நிற்க முடியாது ஒன்று. அதாவது அவராலையும் உடம்பு நிற்க முடியாத நிலை, உட்கார முடியாத நிலை. அதனால் உட்காந்துக்கினாவது வரணும் என்று படுத்திருந்த நிலையை எழுந்து உட்காந்து வந்து அதை நினைவுபடுத்தி அப்போ சொன்னார், நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு இது மறந்துட்டியே, அதனால தான் அடிகளார் அப்படி செய்தார் என்று அந்த நினைவுபடுத்தினார் மீண்டும் அதை. இது அப்படியே நான் அவருடைய 100ஆண்டு விழா மலரில் அடிகளின் ஆசிரிய பத்திமை என்று ஒரு கட்டுரையாக எழுதி கொடுத்து அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு அடிகள் மேலே எப்பொழுதும் பற்று கொண்டவராக இருந்தார். நான் முன்னையும் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்ல மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். எப்பொழுதும் அடிகளார் மறைமொழியுடைய நூல் ஒன்றை கையில் வைத்து கொண்டே இருப்பார். அவர் ரொம்ப கடைசி இறுதி காலம் அவர் மருத்துவமனையில் படுத்து கொண்டிருந்த போது நான் முன்னே சொல்லியிருப்பேன், நினைவுக்காக மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அப்போ வந்து மருத்துவமனையில் ஒரு இருக்கிற காலத்தில் எங்கள் அம்மா கூடவே இருந்து பார்த்துனாங்க. அப்போ என்னுடைய குழந்தை பிறந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கும். அவரோட தான் எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எங்கள் அம்மாவும் அந்த குழந்தையோட தான் அங்கே இருந்தாங்க. என்னுடைய பெண்ணோட தான் மகளோட தான் இருந்தாங்க. அப்போ நான் தினம் மாலையில் போவேன், முடிஞ்ச போதெல்லாம் போவேன். அப்போ சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போகும்போது பார்த்தா எப்பொழுதும் அவருடைய தலகணி கீழே ஒரு நூல் இருக்கும். நான் அப்படியே ஒரு முறை எடுத்து பார்த்து கேட்டேன், இது என்ன மறைமலடிகள் நூல், ஏன் படிக்க போகிறீங்களா? அப்போ சொன்னார், படிக்கிறதுக்கு இல்லை, இப்போது படிக்கலாம் முடியல, இருந்தாலும் அடிகளாருடைய நூல் ஒன்று இருந்தால் அடிகளாரே என் கூட இருப்பது போன்ற உணர்வு எனக்கு எப்பொழுது இருக்கும், அதனால் ஒரு அடிகளார் நூலை கையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு என்று அவர்கள் ரொம்ப சொன்னதெல்லாம் அப்படியே உருக்கமாக இருக்கிறது. பல்லாவரம் வருகிற போது பயணத்தில் இருந்தாலும் எழுந்து நின்று கொள்வது, ரொம்ப முடியாது இருந்த போதும் குறைந்தபட்சம் படுத்துன்னு போகக்கூடாது என்று உட்கார்ந்திருந்த தன்மை, எப்பொழுதும் அடிகளாருடைய நூல்களை தனக்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு அடிகளார் உடன் இருக்கிறார் என்ற உணர்வோடு இருந்தவர். தான் பூசை செய்கிற போது கூட எல்லோருக்கும் சிவலிங்க திருமணி எடுத்துக் கொடுத்த அடிகளார் தான் மட்டும் அழகரடிகள் நினைவாக அவருடைய மறைமலடிகள் நினைவாக அவருடைய திருவடிகளையே வாழ்நாள் காலம் வரையில் பூசித்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு அருளாளரை நாம் காண்பது அரிது. அப்படிப்பட்ட அடிகள் அவர்கள் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் இல்லந்தேடி வந்து எனக்கு முதல்ல சமய தீக்கையும் பின்னால் விசேட தீக்கையும் செய்து வைத்தார். அதுக்கப்புறம் மற்ற 2 நிலைகளையெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு 2த்தையும் சேர்த்து சுருக்கமாக செய்து வைத்தார். ஏன்னா அவருக்கு உடம்பு நிலை இல்லை என்பதனால், நலம் இல்லாததுனால வெளியில் போய் அன்பர்களுக்கு தீக்கை செய்ய முடியாது என்று எண்ணிய காரணத்தினாலே அது எனக்கு அவர்கள் மற்ற 2ஐயும் அவர் செய்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருளாளருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அன்பர்கள் எளியன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இதே புத்தகத்தை மற்ற அன்பர்களிடத்தில் கொடுத்திருந்தால் அவங்க அதையெல்லாம் படித்து உள்வாங்கிக் கொண்டு மிக சிறப்பாக அதை வெளிப்படுத்தியிருக்கக்கூடும் சொற்பொழிவாக. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஆற்றல் இல்லை என்பதை நான் உணர்வேன். அதனால் என்னால் இழந்த அளவு சோமசுந்தர நாயகருடைய வரலாற்றையும் மறைமலடிகள் எழுதிய சோமசுந்தரர் காஞ்சி என்கிற அந்த நூலின் அடிப்படையில் அவர் எழுதிய அந்த வரலாற்று அடிப்படையில் அதை இழந்த அளவுக்கு தெரிவித்தேன், படித்து அப்படியே சிந்தித்தோம். அதே போல் அழகரடிகள் எழுதிய மறைமலடிகள் வரலாற்று மாட்சி என்ற நூலை அப்படியே படித்து ஒரு 26 நாள் ஒவ்வொரு மணி நேரம், சில நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருந்தது, சில நாள் 1 மணி நேரம் அப்படி ஆயிருந்தது. அப்படி 26 நாள் சிந்தித்திருக்கிறோம். அழகரடிகளுடைய வரலாற்றை என்னுடைய தந்தையார் எழுதிய அந்த வாழ்க்கை குறிப்புகளையும் அவரோடு அணுக்கமாக இருந்த எங்கள் அப்பா போல அணுக்கமாக இருந்த ஐயா ஆறுமுகம் அவர்கள் ஆறுமுகம் எழுதியிருக்கிற அந்த வரலாற்று மாட்சி என்ற அமைப்பில் இருக்கிற அந்த நூலையும் நாம் சிந்தித்து முப்பெரும் குறவர்களினுடைய அந்த வரலாற்றை நாம் இதன் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வழி நாம் செல்வதே அவர்களுடைய அந்த பணிகளை தொடர்ந்து செய்வதும், அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வதும், சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்வதும் நாம் செய்கிற அவர்கள் மூவர் பெருமக்களுக்கும் செய்கின்ற ஒரு மரியாதையாக எண்ணி அதை நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய சிறிய தந்தையார் எழுதிய அந்த பாடல் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அதில் சில பாடல்களையாவது இன்றைக்கு நிறைவு செய்வதற்கு முன்னாலே சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அவர்கள்
அவருடைய விழா மலர்களில் இந்த பாடல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார்கள். அதில் அதில் ஒரு சிலவற்றை அந்த கலைநலத்தால் சம்பந்தன்ற பாடல் கூட அதில் வருகிற ஒரு பாடல் தான். அது மாதிரி ஒரு 10 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கிறார். என்னுடைய பாத காணிக்கை பாமலர் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். திருநெறிக்கும் தமிழ் மொழிக்கும் சிறக்க இஞ்ஞான்று அரும்பணிகள் செய்யா நிற்கும் பெருநலஞ்சார் சான்றோரும் பெரிது மிக முதன்மையுற்று பிறங்கும் செம்மல் அருமைமிகு எங்களுயர் அரும்பெறல் ஆசிரியர் என்றே யாங்கள் உரிமை மிக பாராட்டி உளமு வந்து வழிபடுவோம் உண்மை நல்லார் ஒழுக்க நலம் பெரிது ஓங்கும் உரனுடையார் தவ வாழ்வே உயற்று கிற்பார் அழுக்கற்ற புலன் சிறந்த அந்தன்மை மிக்கொள்வார் மிக்கு ஒளிர்வார் அடக்கம் மிக்கார் விருப்பமிகு பெரும்புலமை மேதையென வீருயர்ந்த விளங்கி நிற்பார் இழுக்கலிலா சிவனெறிக்கும் இந்தமிழ்க்கும் வேலியென இருந்து ஒளிர்வார் தெள்ளு சைவ சித்தாந்த செஞ்ஞாயிறு என திகழ்வார். சித்தாந்த செஞ்ஞாயிறு அவர் கொடுத்த பல்வேறு விருதுகளில் அது ஒன்று. தெள்ளு சைவ சித்தாந்த செஞ்ஞாயிறு என திகழ்வார் சீர்மாம்பாக்கம் பள்ளியோடு தம்பாழ்வின் பணியாக குருகுலமும் பண்பில் கண்டார் கொள்ளு முயறு நாவன்மை குலவு சிவநெறி செஞ்சொற்கொண்டல். இதுவும் செஞ்சொற்கொண்டல் என்பது அவருக்கு கொடுத்த விருது. கொள்ளு முயறு நாவன்மை குலவு சிவநெறி செஞ்சொற்கொண்டல் பொன்போல் தள்ளறிய புகழ் பூத்த சங்கனூர் பெரும்புலவர் தகமை சான்றோர். இந்த 3 பெயர் சித்தாந்த செஞ்ஞாயிறு, சிவநெறி செஞ்சொற்கொண்டல், சங்கனூர் பெரும்புலவர், இதெல்லாம் அவர் கொடுத்த விருதுகள். நுண்ணியபல் பொருள் பொதிந்த சங்கநூல் கட்டுரைகள் நுட்பம் நோக்கி எண்ணில் உளம் கொளும் சங்க இலக்கிய இன்கவித்திரட்டு இணையில் தோங்கும் கண்ணன தொல்காப்பிய நூல் கலித்தொகை நூற்குறிப்புகள் கலைநலம் சால் திண்ணியனர் பழந்தமிழர் பொருளியல் இன்பியல் வாழ்க்கை தேர்ந்தளித்தார். முன்னவரும் செயநிலையில் முதலா சிவஞான போதம் முற்றும் சென்னையினில் மிக பெரிதும் சிறப்பாக சொற்பொழிவு செய்து உயர்ந்தார். மன்னு திரு மந்திர நூல் மறைப்பொருள் அனைத்தும் வரைந்து ஈந்தார். துண்ணுமுயறு கந்தர் அனுபூதியோடு திருத்தொண்டர் புராணம் சொற்றார். பற்பலனன் மாணாக்கர் பயனெய்தி பண்பமையப் பயிற்றுவிப்போர் கற்புரையும் நெஞ்சினராய் கடவுள் நெறி விரும்பாத கருத்தினோரும். பற்பலனன் மாணாக்கர் பயனெய்தி பண்பமையப் பயிற்றுவிப்போர் கற்புரையும் நெஞ்சினராய் கடவுள் நெறி விரும்பாத கருத்தினோரும். அதாவது நாத்திகர்கள், சீர்திருத்தம் பேசுகிற நாத்திகர்கள். சொற்பொழிவு தம்பக்கல் தொடர்ந்து சில கேட்கலுரின் தூய தொண்டரு மற்றிவர்தாம் எனத்திருந்து மாற்றி நலம் செய்தருளும் வன்மை பெற்றார். இவருடைய சொற்பொழிவு கேட்ட அந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர் கூட பின்னால இவருடைய நெறிக்கு வந்தார்கள். அப்பரோடு சம்பந்தர் ஆரூரர் மணிமொழியார் ஆய சைவ மிப்பெரியோர் தம் நாளில் மிக்க பெரும் திரளாக மேவி மக்கள் ஒத்துழைத்து பின்தொடர உயர்ந்த திருநெறி இயக்கம் ஓங்குவித்தார். இப்பொழுத திருநெறியில் இயக்கம் தனி தளராமல் இனிது காப்போர். ஓரகத்தில் குடியிருக்கும் ஒருவர் மற்றவர் அறியா உயர்ந்த சென்னையிலலாம் ஒரு வீட்டில் குடியிருக்கும், அடுத்த வீட்டில் வரவங்க யாருன்னு தெரியாது. அதான் சொல்றாரு. ஓரகத்தில் குடியிருக்கும் ஒருவரை மற்றவர் அறியா உயர்ந்த சென்னை ஊரகத்தில் மிகப்பலவாம் உயர்ந்த பல குடும்பங்கள் உவந்தொன்றாகி நாரகத்தில் பொருந்து மிக நல்ல குருகுல குடும்பம் நன்னி வாழ சீரகத்தின் மிக்கோங்கும் சிறந்த தவ வலிமையினால் செய்து வைத்தார். அப்படி இருக்கிற சென்னையில் பக்கத்தில் இருக்கிற கூட யாருன்னு தெரியாது. அப்படி வாழ்கிற சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாமெல்லாம் குருகுலத்தார் என்று போற்றுகிற வகையில் ஒன்றாக இவரிடத்தில் ஒன்று சேர்ந்திருந்தார்கள்.
அமைப்புகளின் ஆற்றல் ஒன்றே அரிய குடியாட்சியினில் ஆற்றலாகாம் எமக்கென்றே அரசியலில் எண்ணியபல் தலைவர்களும் இயற்றுதல் போல் தமிழ்க்கு என்றும் சமய நெறி தனக்கென்றும் சிறந்த நல்ல தகைசால் கூட்டம் நமக்குள் ஒன்று முதலா நலக்ககனி வகுத்து வைகும் நலன்சால் தோன்றல். அமைப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் கட்சிகள் நடத்துகிறார்கள், கூட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சமயத்துக்கென்றும் தமிழுக்கென்றும் ஒரு கூட்டத்தையே வைத்துக்கொண்டு பரப்பியவர். கலை பயின்ற தெளிவுடையார் கட்டுரைநல் வன்மைக்கார் கருணை செல்வர் குலனருளே முதலாக குணம் நிறைந்தோர் மிக உயர்ந்த குறிக்கோளாளர் புலமை இதழ் நூல் உரை புலமை இதழ் நூல் உரை நல் போதகாசிரியரென புகரல் ஒன்றோ. ஒரு நல்ல புலவர், இதழாசிரியர், நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர் என்று பன்முக ஆற்றல் கொண்டவராக விளங்கினார். நலமமையும் எங்கள் உயரும் நஞ்ஞான ஆசிரியருமாம் நலத்தாராவார். அரங்கரையும் நாவினராம் அந்தணர் நற்பெரும்புலமை அரசர் எங்கள் திறம் தெரிந்து பேரருளால் சிறியோமை அடிமை கொளும் வணிகர் நல்லார். மற்ற மரம்பெருகு எம் மனவயலில் நுகமின்றி விழாக்கைத்து மகிழ் வேளாளர் சிறந்துயர்ந்த கணக்காயர் செவ்விய சொல் வலை வேடர் செம்மை சார்ந்தோர் கலைநலத்தால் சம்பந்தர் கனிந்த கண்பால் மணிமொழியார் கருதும் தொண்டின் நிலைநலத்தால் நாவரசர் உலகியலில் சுந்தரனார் நெஞ்சில் வீண்பற்று இளநலத்தால் பட்டினத்தார் எழில் பொதுமை பரப்புதலால் ராமலிங்கர் பலநலத்தார் இவர் சான்றோர் பலர் ஒருங்கு திரண்டு வந்த படிவம் போல்வார். செம்மை மிகு நற்சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் சீர்சால் சைதை எம்மனோர் போற்று திருவள்ளுவர் தமிழ்கழகம் என போன்ற மெய்மை வளர் கழகங்கள் மிகப்பலவும் அடிசார்ந்து மேவி போத மம்மரொழி கழுக்குன்றில் மணிமொழியார் ஆனிமக விழாக்கான் மாண்பர். சென்னையில் சிவனடியார் திருக்கூட்டம், அப்புறம் சைதையில் எங்கள் அப்பா தொடங்கி வைத்த திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகம் போன்ற மெய்மை வளர் கழகங்கள் அமைப்புகள் மூலமாக அவர்கள் அடிகளாரை சார்ந்த நிலையில் அந்த பணிகளை எல்லாம் செய்தார்கள் என்பதையும், திருக்கழுக்குன்றத்தில் மணிமொழியார் மாணிக்கவாசருடைய ஆனிமக விழாவை கண்டுவர் அந்த விழாவை 4 நாள் நடத்த வேண்டும் என்று தொடங்கி அதை ஆற்றுப்படுத்தி 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அந்த வழிபாடு உணர்ந்து செய்து வந்தவர். இன்னைக்கு நடக்கணும், இந்த காலச்சூழலினால் அது நடக்கலை. இன்னைக்கு மண்ணுலகில் பிறந்தார்கள் மதித்து எய்த பெரும்பேறு மதியம் சூடும் அண்ணலார் அடியார்கட்கு அமுதளித்தல் அவர்தம் விழா பொலிவின் ஆக்கம் கண்ணினில் கண்டார்தல் என கட்டுரைத்த அதன் மேலும் காதி நிற்ப பன்னிசை சொல் விருந்தும் நன்றே கழுக்குன்ற விழா பரிசா படைத்த வள்ளல். அங்கே வருகிற அன்பர்களுக்கெல்லாம் மண்ணில் பிறந்தார் பெரும்பையில் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்ற வகையில் 4 நாள் கலந்து அன்பர்களுக்கெல்லாம் உணவு படைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அன்பர்களை எல்லாம் சேர்த்து வைத்து இந்த வள்ளியம்மையால் ஒரு அம்மையாக இருந்தாங்க. அவங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்தவங்களுக்கு தான் சோறு போட்டுருந்தாங்க. அது நடக்கும் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நல்ல சொல் விருந்து நடக்கும், உரை நடக்கும், இசை நிகழ்ச்சி நடக்கும். இப்படியெல்லாம் பண்ணி அதை படைத்த வள்ளல், இதையெல்லாம் படைத்த வள்ளல் போன்றவர் அவர். இத்தகைய பெருஞ்சிறப்பின் ஆசிரியர் அழகரடிகளாராம் எங்கள் வித்தகம் சேர் பெருங்குறவர் விரைமலத்தால் வீழ்ந்து இறஞ்சி விரும்பி போற்றி எத்துணையும் சிறிதனினும் எழில் நூற்றின் நினைவு மலர் என்றே இந்த புத்தகத்தை அன்புமிக புள்ளியையும் அடியுரையா பொறிக்கின்றேமால் என்று இந்த நூலை அவருக்கு பாத காணிக்கையாக பணிந்து சொல்லுகிறேன் என்று ஒரு இந்த பாடலை ஏறக்குறைய 12 பாடல் நினைக்கிறேன், 12 பாடல் எழுதியிருக்கிறார். அந்த நினைவோடு அழகரடிகள் அருள்குருநாதர் அழகடி அருள் வரலாற்று மாட்சி நிறைவு செய்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பவள வண்ணரு பரிசார் திருமேனி திகழும் வண்ணம் உரையும் திருப்புன்கூர் அழகர் என்னும் அடிகள் அவர் போலும் புகழ நின்ற புரிபுன் சடையாரே. அழகர் என்னும் அடிகள் அவர் போலும் புகழ நின்ற புரிபுன் சடையாரே.
அருட்குருநாதர் அழகரடிகள் அடியினைகள் போற்றி போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.